பெஸ்ட் மணி கோல்டு வழங்கும் மாலை முரசு தொலைக்காட்சியின் சிறப்பு விவாதம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பாய் பழைய நகைக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1,00,000 சதுர அடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, வி டீச் யூ ரீச் மற்றும் ஸ்டெரன் கிளப் சோடா. வணக்கம் நேயர்களே, மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியின் சிறப்பு விவாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. ஜென்சி தமிழ்நாட்டு அரசியல் களத்தில் இன்றைய காலகட்டத்தில் அதிகம் உச்சரிக்கப்படக்கூடிய ஒரு வார்த்தையாக மாறியிருக்கிறது. தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு தமிழக வெற்றி கழகம் முதலமைச்சர் விஜய் தலைமையில் ஆட்சி அமைந்ததற்கு பிறகு இந்த வார்த்தை என்பது அதிகம் விவாதிக்கப்படக்கூடிய வார்த்தையாக மாறியிருக்கிறது. ஏனென்றால் இந்த தேர்தல் முடிவுகள் என்பது பலருக்கு ஆச்சரியத்தையும் சிலருக்கு அதிர்ச்சியையும் உண்டாக்கி இருப்பதையும் நாம் பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இந்த தேர்தல் முடிவுகளின் விளைவுகளாக தாக்கமாக பாரம்பரியமான திராவிட கட்சிகளும் தங்களுடைய கட்சியின் கட்டமைப்பை மறுசீரமைப்புக்கு உள்ளாக்குவது உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. குறிப்பாக இந்த தேர்தல் தோல்வி என்பது தோல்வியாக மட்டுமல்லாது அதனை கடந்த ஒன்றாகவே இந்த கட்சிகளால் பார்க்கப்படுகிறது. குறிப்பாக தமிழக வெற்றி கழகம் பெற்றிருக்கக்கூடிய வெற்றி என்பது இளைஞர்கள், பெண்கள், குறிப்பாக ஜென்சி தலைமுறையினரின் ஆதரவு என்ற உணரப்பட்ட ஒரு காரணத்தால் திராவிட கட்சிகள் தங்களை மீட்டுருவாக்கம் செய்வதற்கான முயற்சியில் மேற்கொண்டு வருகின்றனர். அந்த முன்னெடுப்பை மேற்கொண்டு வருவதையும் பார்க்க முடிகிறது. உண்மையில் ஜென்சி இளைஞர்கள், அந்த தலைமுறையினர், அவர்களுடைய அரசியல் புரிதல் எந்த வகையில் இருக்கிறது? ஒரு சிலர் அவர்களை குறை சொல்லக்கூடிய நிலையையும் நாம் பார்த்து வரக்கூடிய சூழலில் அந்த புரிதல் என்பது சரியான ஒரு புரிதலா? ஜென்சி தலைமுறையினரின் சிந்தனை, அரசியல் பார்வை, புரிதல் என்பது எந்த நிலையில் இருக்கிறது? அவர்களை குறிவைக்கக்கூடிய இந்த கட்சிகளுக்கான வெற்றி சாத்தியம் என்பது எப்படி இருக்கிறது என்பன போன்ற கேள்விகளும் அடுக்கடுக்காக எடுக்கின்றன. அந்த கேள்விகளை மையமாக வைத்தே இன்றைய சிறப்பு விவாதம் நிகழ்ச்சியை நாம் கட்டமைக்கிறோம். ஜென்சி தலைமுறையை குறிவைக்கும் கட்சிகள் யாருக்கு சாத்தியம், யாருக்கு சவால்? இந்த தலைப்பிலேயே இன்றைக்கு நாம் இந்த அமர்வை கட்டமைத்திருக்கிறோம். நம்மோடு 6 விருந்தினர்களும் பார்வையாளர்களும் தங்களுடைய கேள்விகளை முன்வைக்க இருக்கின்றனர். முதலில் விருந்தினர்களை அறிமுகப்படுத்தி விடுகிறோம். 2 அணிகளாக பிரிந்து தங்களுடைய கருத்துக்களை முன்வைக்க இருக்கின்றனர். முதலாவதாக ஊடகவியலாளர்கள் திரு ஜீவசகாப்தன், திரு இந்திரகுமார் தேரடி மற்றும் விமர்சகர் மருத்துவர் ஷர்மிளா ஆகியோர் ஒரு அணியில் இணைகின்றனர். மற்றொரு அணியில் விஜய் ஆதரவு நிலைப்பாட்டில் இருந்து நமதுரிமை காக்கும் கட்சியின் திரு செங்கை பத்மநாபன், பத்திரிகையாளர் திரு விவேக் கணநாதன், அரசியல் விமர்சகர் திரு நந்தகுமார் ஆகியோர் இணைவதையும் நாம் பார்க்கிறோம். 2 அணிகளை கடந்து பார்வையாளர்கள் தரப்பில் இருந்தும் கருத்துக்கள், கேள்விகளும் வர இருக்கின்றன. நிகழ்ச்சிக்குள் நாம் செல்லலாம். ஜென்சி தலைமுறையை குறிவைக்கும் கட்சிகள் யாருக்கு சாத்தியம், யாருக்கு சவால்? விருந்தினர்களுக்கு வணக்கம். முதல்ல விருந்தினர்கள் தங்களுடைய முதற்கட்ட கருத்தை, அதாவது ஜென்சி அரசியல் அப்படின்னா உங்களுடைய பார்வையை சுருக்கமா முதல்ல கேட்டுக்கலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் பார்வையாளர்களின் கேள்விகளுக்கு நம்ம பதில் சொல்லலாம் அப்படின்னு. ஜீவா, ஜென்சி அரசியல் புரிதல் அப்படின்னா என்ன தோணுது உங்களுக்கு? இளைஞர்கள் அரசியல் பேசணும் அப்படிங்கிறது தான் அடிப்படையான விஷயம். அரசியல் பேசாம இருக்கிறது தான் ஆபத்து. ஆனா இன்னைக்கு உலக அளவிலேயே ஒரு வலதுசாரி அரசியல் ஜென்சிகளை மையப்படுத்தி நடக்குது. நேபாளம் நடந்த புரட்சி ஆகட்டும், மேற்கத்திய நாடுகள்ல இப்ப ஆட்சியில் இருப்பவர்கள் எல்லோருமே பார்த்தீங்கன்னா, ஒருவேளை பார்த்தா அந்த கமல் தொடங்கி வச்சது தான் அந்த சென்ட்ரலிசம் அப்படிங்கிறது. பொலிட்டிக்கலா இருப்பதா ஒரு அரசியல் இது கொடுத்தது கமலஹாசனுடைய இதுதான் சென்ட்ரலிசம், மையம் அப்படின்னு. அது இப்ப நான் அப்பயே சொன்னேன், இது காமெடியான விஷயம். இது வலதுசாரிகளுக்கு தான் சார்பா அமையும். ஒருத்தன் இடதுசாரியா இல்லைன்னா வலதுசாரி தான், அதுல எந்த சந்தேகமும் கிடையாது. இந்த மையம்ங்கிறதே ஒரு காமெடியான விஷயம் தான். பெரும்பாலும் நடிகர்கள் வரும்போது எந்த சித்தாந்தங்களையும் நிறுத்திக்க மாட்டாங்க. ஊழலை ஒழிக்க போறேன், மதுக்கடையில ஒழிக்க போறேன், பெண்களுக்கு பாதுகாப்பு தர போறேன், இது கொள்கை கிடையாது. உங்க வீட்டில் உள்ள அம்மா, எங்க வீட்டில் உள்ள பாட்டி யார்கிட்ட கேட்டாலும் இதை மறுப்பாங்களா என்ன? ஊழலை ஒழிக்கணும்னா இல்லப்பா ஊழல் வேணும்னு சொல்லுவாங்களா? பெண்களுக்கு பாதுகாப்பு வேணாங்குவாங்களா? கொள்கைங்கிறது, நீ பொருளாதார கொள்கையில என்ன வைக்க போற? குளோபலைசேஷன் குறித்து உன் கருத்து என்ன? அமெரிக்கா ஈரான் பிரச்சனையில நீ யாரா இருக்கிற? இதுக்கு என்னைக்காவது இந்த நடிகர்களுக்கு கருத்து சொல்லியிருக்காங்களா? அந்த வலதுசாரிகள் மையமா இருக்கிறவங்க வலதுசாரிகள் கருத்து சொல்லுவாங்க, அமெரிக்கா பக்கம் தான் நிக்கிறோம், ஈரான் அழியணும்னு சொல்லுவாங்க. ஆனால் இப்ப இங்க என்ன பிரச்சனைனா, ஜென்சி கிட்ஸ் போன்றவங்களுக்கு அரசியல் இல்லை. அதுதான் எனக்கு வருத்தமா இருக்கு. அவர்கள் இந்துத்துவாவா இருந்தா கூட எனக்கு மகிழ்ச்சி. ஏன்னா ஒரு ஐடியாலஜி அவங்கள்ட்ட இருக்கு. நான் எதிர்த்து பேச முடியும். திராவிடம் தான் சரி, கம்யூனிசம் தான் சரின்னு. இப்போ உள்ள இளைஞர்கள்ட்ட அந்த அரசியல் உணர்வு குறைவா இருக்கு. அதை வலதுசாரிகள் பயன்படுத்திக்கிறாங்க. வெற்றிடத்தை காற்று நிரப்பும். இது பௌதிக விஜய் தானே. வலதுசாரிகள் பக்கம் அந்த ஜென்சி இளைஞர்கள் போகல. வலதுசாரிகளா இருக்க வேண்டிய அவசியம் இல்ல. ஒரு பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்றது யார் சொல்லுவாங்க? பார்ட்னர் சொல்ல மாட்டாங்க. ஒரு வன்னியரையும் நாடார வச்சே பிற்படுத்தப்பட்டவருக்கு இடஒதுக்கீடு வேணான்னு சொல்ல வைப்பாங்க.
சிக்கு புக்கு ரயிலேன்னு ஜென்டில்மேன்ல பாட்டு பாடுறாங்க. அந்த படம் பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கு எதிரான படம். அந்த படத்த வெற்றி பெற வச்சது யாரு? அக்ரகாரமா? கிடையாது. தலித்தும், வன்னியரும், நாடாரும் விசிலடிச்சு தான் அந்த படத்த ஜெயிக்க வச்சான். ஆனா அது அவனுக்கு எதிரான படம். அந்த படத்துக்கு கவுண்டர் குடுக்க ஜனநாதன் அவர்கள் பேராண்மைன்னு ஒரு படத்த எடுக்க 25 வருஷம் ஆச்சு. டேய் இடஒதுக்கீடு தான்டா தேவை அப்படின்னு. இடஒதுக்கீடு பலன் பெற்ற குடும்பங்களுக்கே இன்னைக்கு இடஒதுக்கீடு தெரியல. புரியுதுங்களா? அமெரிக்கா எதிர்ப்பு இதெல்லாம் கம்யூனிஸ்ட கூட வீட்ல பேசுற பிள்ளைக்கு அமெரிக்காவுக்கு வேலைக்கு போகணுங்கிற எண்ணம். அப்ப அவனுக்கு புரிய மாட்டேங்குது. இவங்க என்னடா பேசுறாங்க? எதுக்கு அமெரிக்காவ திட்டுறாங்க? எதுக்கு இடஒதுக்கீடு? இப்ப இன்னொன்னு, இன்னைக்கு பிற்படுத்தப்பட்ட, ஒடுக்கப்பட்ட வீட்டு பிள்ளைங்க வந்து கல்வி மறுக்கப்பட்ட சூழல்ல இல்ல. அவன் நினைச்ச படிப்பு படிக்கலாம். கையில உலகம் இருக்கு. ஒரு கம்ஃபர்ட் ஜோனுக்கு வந்துருச்சு தமிழ்நாடு. அது ஒரு 50, 60, 70 ஆண்டு தொடர்ச்சியான போராட்டத்தின் விளைவா இன்னைக்கு எல்லா சமுதாயத்து பிள்ளைங்களும் படிக்கிறாங்க. இன்னைக்கு போய்க்கிட்டு நீ ஒரு காலத்துல தீண்டப்படாதவனா இருந்த, உன்னைய ஒடுக்குனாங்க, நீ படிச்சதுக்கு ஒரு வரலாறு தெரியுமான்னு கேட்கும்போது அவனுக்கு அது எரிச்சலா இருக்கு. அதை புரிந்து கொள்ளக்கூடிய நிலை இல்லை. அதனால நமக்கு மிகப்பெரிய ஒரு மறுவாசிப்பும் தொடக்கத்திலிருந்தே தொடங்க வேண்டிய வேலையும் இடதுசாரி இயக்கங்களுக்கும் திராவிட இயக்கங்களுக்கும் இருக்கிறதா நான் பார்க்கிறேன். சரி. அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வந்து ஜென்சிக்கு வந்து அரசியல் புரிதல் இல்ல அப்படின்னு சொல்லி எல்லாரையும் ஒரு ஒரு பிளாக்ல வைக்கிறதுல வந்து எனக்கு உடன்பாடு இல்ல. பல்வேறு விதமான ஜென்சிஸ் இருக்காங்க. இப்போ அர்பன் ஆக்டிவிஸ்ட் ஜென்சி எல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு தெரியுது. அவங்க பெரியார பத்தி பதிவுகள் போடுறாங்க, அம்பேத்கர பத்தி பதிவுகள் போடுறாங்க. இங்க இருக்கக்கூடிய ஐடியாலஜிக்கல் விஷன்லாம் வந்து அவங்களுக்கு நெறைய இருக்கு. இன்னொரு பக்கம் நீங்க பார்த்தீங்கன்னா, ஒரு ஏபொலிட்டிக்கல் ஜென்சிஸ் இருப்பாங்க. ஒரு ஃபெமிலியலா நீங்க ஒரு வோட்டர் லாயல்டி இருக்கக்கூடிய ஃபேமிலிஸ்ல வரவங்க. அவங்களுடைய தாத்தா, பாட்டி வந்து திமுகவுக்கோ, அதிமுகவுக்கோ ஓட்டு போட்டிருப்பாங்க. அப்பா, அம்மா போட்டிருப்பாங்க. சரி நம்ம அது ஒரு சேஃப் பெட்டு. அவங்கலாம் நல்லது தானே பண்ணியிருக்கிறாங்க. அப்ப அதிலேயே போவோம் அப்படின்னு இருக்கக்கூடிய ஒரு கேட்டகரி. விஜய்க்கு ஓட்டு போட்ட அந்த ஒரு ஜென்சி நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, அவங்களுக்கு வந்து விஜய் அவர்கள் சொன்ன மாதிரி தான். மத்தவங்களுக்கெல்லாம் இது எலக்ஷன். நமக்கு இது இமோஷன் அப்படின்னு சொன்னார் இல்லையா? ம். அந்த ஒரு வரியில வந்து நீங்க அவங்களுடைய அந்த மைண்ட் செட், அவங்க தாட் ப்ராசஸ நீங்க வந்து அந்த ஒரு வரியில நீங்க அடக்கிடலாம். ம். அவங்களுக்கு வந்து அது ஒரு இமோஷன். அவங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி. இல்ல அது வந்து அவங்க வந்து அவங்கள குறைச்சு மதிப்பிடுற மாரி இல்ல நான் இல்லையா? ஒரு குறைச்சு நான் வார்த்தையில அததான் அவங்க சொன்னேனே. எல்லாம் விழுந்துட்டாங்க அப்படின்னு இல்ல, சொல்லி. இல்ல. அவங்களுக்கு அது எமோஷன். அவங்களுக்கு அது ஐடென்டிட்டி. அவங்க வந்து அவங்களுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் ஒரு சர்வரோக நிவாரணியா நான் தான் இருக்கேன் அப்படின்னு விஜய் வந்து தன்னை வந்து ப்ரொஜெக்ட் பண்ணிக்கிறாரு. அத ம். அவங்க மனசார நம்புறாங்க. ம். அத தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். இல்ல அது தற்குறித்தனம்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன பொறுத்தவரைக்கும் யாருக்கு சாத்தியம், யாருக்கு சவால் அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, விஜய பொறுத்தவரைக்கும் அது சாத்தியப்பட்டிருக்கு. ம். ஆனா இனிமேல் தான் அதுக்கு அவருக்கு ஒரு சவாலா மாறப்போகுது இல்ல அப்படின்னு அந்த நான் பார்க்கிறேன். ரூட்டுக்கு போற திராவிட கட்சிகளுக்கு தான் அது சவாலா மாறும். இல்ல. அந்த கனெக்டிவிட்டி அவங்களுக்கு திராவிட இல்லாமலே இருக்கு. இல்ல எனக்கு வந்து திராவிட கட்சிகளுக்கு கனெக்டிவிட்டி இருக்கான்னு கேட்டீங்கன்னா, திமுகவுக்கு ஒரு அளவுக்கு கனெக்டிவிட்டி இருக்கிறதா தான் எனக்கு தோணுது. ம். இல்லன்னா ஒரு ஜென்சி இப்போ டிஎம்கே ஜென்சின்னு இப்போ ஒரு நிகழ்ச்சி நடத்துனாங்கல்ல. ம். அத்தனை இளைஞர்கள் வந்தாங்க. ஏதோ ஒரு விதத்துல ஒரு செக்மெண்ட் ஆஃப் இளைஞர்களுக்கு கிட்ட அவங்களுக்கு ஒரு கனெக்ட் இருக்கு. ம். இந்த செக்மெண்ட்க்கு அவங்களால பெனிட்ரேட் ஆனா பண்ண முடியல மெஜாரிட்டி இந்த அப்படின்னு நம்பர்ஸ் தானே இருக்கிறாங்கன்னு நினைக்கிறீங்க? அததான் சொல்றேன். ம். இந்த செக்மெண்ட்ட அவங்களால பெனிட்ரேட் பண்ண முடியல. அதுக்கு ஓகே. காரணம் விஜய்க்கு இன்ஹெரன்ட்டா இருக்கக்கூடிய அவருடைய அந்த ஸ்டார் பவர், அவருடைய அந்த ஸ்டார் கரிஸ்மா. இது வந்து ஏதோ விஜய் வந்து அ அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் உருவாக்குன ஒரு கிரவுடா நான் பார்க்கல. அவர் ஆரம்பத்திலேருந்தே சினிமால இருக்கிறதுலேருந்தே அவர பார்த்து தான் அந்த அந்த ஏஜ் குரூப் பசங்க வந்து அவர பார்த்து தான் அந்த வளர்ந்துருக்காங்க. தலைமுறை வந்து அதனால ஈர்க்கப்பட்டு ஆமா. இப்ப அதனால வாக்காளர்களா அவருக்கு மாறி இருக்கிறாங்க. அவருக்கும் ஓகே. அவங்களுக்கும் இருக்கிறது வந்து ஒரு இமோஷனல் பாண்ட். ம். அந்த இமோஷனல் பாண்ட்ல அவங்க எல்லாமே வந்து இமோஷனலா தான் யோசிப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க இப்போ அவர் சொன்னார் இல்லையா? ரொம்ப தெளிவா அழகா சொன்னாரு. அவங்க கிட்ட போய் என்னால இஷ்யூ பேச முடியல. என்னால ஐடியாலஜி பேச முடியலன்னு சொல்றார்ல. தட் கம்யூனிகேஷன் கேப் இஸ் வாட் இஸ் த ப்ராப்ளம் ஓவர் ஹியர். நம்ம அவங்க கிட்ட வந்து அவங்களுக்கு ஐடியாலஜி தெரியாம இல்ல. அவங்களுக்கு இஷ்யூஸ் தெரியாம இல்ல. ஆனா அவங்களுடைய விஷன இல்ல அவங்களுக்கு கம்யூனிகேட் பண்ண ரீதியில நாம அத கம்யூனிகேட் பண்ண தவறிட்டோமோன்னு நினைக்கிறேன். விஜய்க்கு வந்து இது சாத்தியப்பட்டது. ஆனா இனிமேல் தான் அவருக்கு சவால் இருக்கு. ஒரு ஒரு தனி மனித ஒரு நம்பிக்கை வச்சு அவர் தான் ஒரு சர்வரோக நிவாரணியா பார்த்து இங்க பெரிய மாற்றத்தை ஏற்படுத்திடுவாரு அப்படின்னு கொண்டு வந்து வச்சிருக்காங்கல்ல. இந்த குழந்தைங்களுக்கு வந்து எப்பவுமே வந்து எந்த அளவுக்கு எதிர்பார்ப்பு இருக்கோ அந்த அளவுக்கு ஏமாற்றமும் ரொம்ப சீக்கிரம் வந்துரும். டிசில்யூஷன்மென்ட், ஏமாற்றம், அந்த நம்பிக்கையின்மை அப்படிங்கிறது ஈஸியா வந்துரும். அப்ப அத வந்து இனிமேல் பாதுகாக்கிறது அப்படிங்கிறது அவருக்கு ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கும்னு நான் பார்க்கிறேன். திமுக போன்ற கட்சிகளுக்கு நீங்க பார்த்தீங்கன்னா, ரீச் அவுட் பண்றது அவங்களுக்கு சவாலா இருக்கும். பட் ஒன்ஸ் அவங்கள எமோஷனலா ரீச் பண்ணிட்டாங்க, ஒரு கார்ட் அவங்க ஸ்ட்ரைக் பண்ணிட்டாங்கன்னா, அதுக்கப்புறம் அவங்கள தக்க வச்சுக்கிறது திமுக போன்ற கட்சிகளுக்கு ஈஸி. ஏன்னா, அவங்களுக்கு வந்து தொடர்ந்து அவங்க ஐடியாலஜி பேசியிருக்கிறாங்க. எல்லா இஷ்யூவும் வந்து அவங்க ஐடியாலஜியோடைய பார்வையில தான் அவங்க பார்க்குறாங்க அப்படிங்கும்பொழுது, அந்த மாதிரி ஒரு லாயல் வோட் பேஸ வந்து அங்க கிரியேட் பண்ணி அத ரீடைன் பண்றது அவங்களுக்கு ஈஸியா இருக்கும். சோ ஓகே. சவாலா சாத்தியமான்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் ரிவர்ஸ்ட் அப்படின்னு தான் நான் பார்க்கிறேன். ஓகே. திரு இந்திரகுமார். மாலை முரசு தொலைக்காட்சிக்கு முதல்ல ஜென்சி அப்படின்ற இந்த
உரையாடலை ஒருங்கிணைத்ததற்கு முதல்ல நன்றி சொல்லணும். ஏன்னா ரொம்ப வேகாவோ அல்லது ரொம்ப க்ரூடாவோ ஜென்சினா இப்படிதான் இருப்பாங்க அல்லது இவர்கள் இப்படித்தான் அப்படின்றது வந்து ஒரு பொது புத்தியாக அல்லது வந்து ஒரு ஸ்டீரியோடிபிக்கலாக புரிந்து கொள்ளப்படக்கூடாது. மாறாக அதில் உள்ள இருக்கக்கூடிய சில நியூயான்சஸை நம்ம புரிந்து கொள்ள வேண்டும். ரொம்ப அடிப்படையில உலகம் முழுக்க இருக்கக்கூடிய ஒரு குளோபல் ஃபினமனானா இந்த ஜென்சி பாலிடிக்ஸ் அப்படின்றது மாறி இருக்கு. எல்லா இடங்கள்லையுமே குறிப்பா ஏசியாலேயே நம்ம இந்தியாவை சுற்றி இருக்கக்கூடிய நாடுகளாக நேபாளா இருக்கட்டும், பங்களாதேஷா இருக்கட்டும், ஸ்ரீலங்காவா இருக்கட்டும், அதே போல வெஸ்டர்ன் கண்ட்ரீஸ்லயா இருக்கட்டும், இது எல்லா இடங்கள்லையுமே என்ன நடக்குது அப்படின்னா ஒரு யூத் வந்து ரோட்ல இறங்குறாங்க. அதுல வந்து பங்களாதேஷோ ஸ்ரீலங்காவோ அல்லது வந்து நேபாள்லயோ நடந்ததும் இந்தியாவில் நடக்கிறதும் வேற வேறையா நான் பாக்குறேன். ரெண்டுக்கு இடையில சில அடிப்படையான ஒற்றுமைகள் இருக்கு, ரெண்டுக்கு இடையில அடிப்படையான சில வேற்றுமைகள் இருக்கு. அந்த நாடுகள்ல எல்லாம் என்ன நடந்தது அப்படின்னா அங்க வந்து ரொம்ப ஒரு மாஸ் டெமான்ஸ்ட்ரேஷன்ஸாவும் ஒரு பெரிய பெரிய போராட்டங்களாகவும் அங்க வெடித்தது. ஆனா இங்க வந்து ரொம்ப அமைதியான முறையில ஒரு ஜனநாயகமான முறையில இங்க இருக்கக்கூடிய அந்த மாற்றம் என்பது வந்திருக்கிறது. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்ப இங்க வந்து அந்த கலவரமாக மாறுவது அப்படின்ற அந்த புள்ளி இல்ல. அப்போ அமெரிக்காவிலயுமே இதே போல இன்றைக்கு ட்ரம்ப் வந்திருக்கிறார் அப்படின்னா, அந்த ட்ரம்ப்பினுடைய ஆதரவுக்கு பின்னால ஒரு பெரிய ஜென்சி கிரவுடு ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அதே போல வந்து ஜோரான் மம்தானி வந்து மேயரா வெற்றி பெறுகிறார் அப்படின்னா, அவருக்கு பின்னாடியும் ஜென்சி வந்து பெரிய லெவல்ல ஒர்க் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ இதுல அடிப்படையில நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னா, கட்சி வேறுபாடுகள், பாகுபாடுகள் அப்படின்றதையெல்லாம் தாண்டி, இப்ப நான் வந்து தமிழ்நாட்டு அரசியல்ல அது மாறிடுச்சுன்னு நான் சொல்லல. பட் இன் ஜெனரல் இவங்களுக்குள்ள களத்துல ஆர்கனைஸ் ஆகி இருக்கக்கூடிய கேடர்ஸுக்கு உள்ளுக்குள்ள ஒரு சாதி, மதம் இதற்கெல்லாம் வந்து இதையெல்லாம் ஒதுக்கி விட்டுன்னு நான் சொல்லல. இதற்கெல்லாம் தாண்டி அவர்கள் வந்து பல்வேறு ஃபேக்ஷன்ஸோட இன்டகிரேட் ஆகுறதுக்கான வேஸ வந்து தே ஹேட் ஃபைண்ட் அவுட். அப்போ தே ஆர் பெட்டர் பொசிஷன்ட் இன் சோசியல் மீடியா. அதனால தான் வந்து அது வந்து ஒரு முன்னாடி நிறுத்தும்போது ஒரு பெரிய பூதாகரமானதாக தெரிவதற்கு காரணம் என்ன அப்படின்னா, பல்வேறு இடங்களுக்கு கூடயும் அவர்களால ஊடுருவி செயல்பட முடிகிறது. வெவ்வேறு உத்திகளை அவர்களால கையாள முடிகிறது. அப்போ ஜக்கோபின் மாதிரியான இடதுசாரி இதழ்களும் அதை ஆய்வு செய்றாங்க. டெமோக்ராட்ஸும் இதை ஆய்வு செய்றாங்க. எல்லாவற்றிலயுமே ரொம்ப அடிப்படையான கூறு என்ன அப்படின்னா, தே ஆர் மேக்ஸிமலிஸ்ட். ஓகே. இப்போ உதாரணத்திற்கு இப்ப வழக்கமான பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் அஃபிலியேஷனோட இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாம் மினிமலிஸ்ட். ம். இப்போ என்னவோ தோழர் ஜீவா அவர்களையோ தோழர் ஷர்மிளா அவர்களையோ வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இந்த சாதி என்கின்ற கட்டமைப்பு வந்து உடைவதற்கு நீண்ட காலம் எடுக்கும் அல்லது உடையுமா உடையாதான்னே தெரியாது. ஆனால் இதற்குள் சமத்துவத்தை ஏற்படுத்துவதற்கு இங்க இருக்கக்கூடிய அரசுகள் வந்து ஒரு முயற்சியை நடத்தி இருக்குல்ல. அது ரொம்ப முக்கியமானது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பார்வையை முன்வைப்போம். ஆனா இந்த ஜென்சியினுடைய மனநிலை என்னவாக இருக்கிறது அப்படின்னா, அது ஒரு மேக்ஸிமலிஸ்ட். இது சாதின்னு இல்ல. இன் ஜெனரல் இப்ப கரப்ஷன் அப்படின்ற ஒரு செய்தி பரவுகிறது. அல்லது பார்ட்டிஸ்ல வந்து ஒரு ஜெரனோக்ராட்டிக்கா ரொம்ப வயதானவர்கள் அதிகமாக இருப்பது போன்ற ஒரு தோற்றம் இருக்கும்போது, எங்களுடைய இடம் எங்க அப்படின்னு கேட்பதா இருக்கட்டும். அது எல்லாத்துலயுமே வந்து அவங்க மேக்ஸிமலிஸ்டா இருக்கிறாங்க. பொலிட்டிக்கல் மேக்ஸிமலிஸ்டா. இம்மீடியட்டா மாறணும். உடனே மாறணும். இன்ஸ்டன்ட் ரியாக்ஷன் இன்ஸ்டன்ட்டா எதிர்பார்க்கறாங்க. அது மாறணும் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு அவர்களிடம் இருக்கிறது. அது ரொம்ப முக்கியமான கூறு. ம். அதனுடைய விளைவு என்ன வருகிறது அப்படின்னா, ஒரு ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ட ரொம்ப இம்மீடியட்டா அவங்களால மாற்றி அமைக்க முடிகிறது. ஓகே. ஆனால் சமுதாயத்தை மாற்றி அமைக்க முடிகிறதா அப்படின்னா, அது அவ்வளவு சீக்கிரம் நடப்பது இல்ல அப்படின்றது பல நாடுகள்ல இருக்கக்கூடிய எதார்த்தம். அப்போ ஹெட் ஆஃப் தி ஸ்டேட்ட மாற்றுவதன் மூலமாக இதை மாற்ற முடியும் என்கின்ற அவர்களுடைய நம்பிக்கைக்கு ஒரு பலன் கிடைத்திருக்கிறது. தே ஹேட் சேஞ்ச்ட் தி ஹெட் ஆஃப் தி ஸ்டேட். இந்த விஷயம் இப்போ ஒரு முதலாளிக்கும் தொழிலாளிக்கும் ஒரு பிரச்சனை இருக்கு. இதை இப்படிதான் மாற்ற முடியும் அப்படின்ற ஒரு பார்வை இருக்குல்ல. ம். இதை என்ன பண்ணணும்? முதல்ல ஆர்கனைஸ் பண்ணணும். அவங்களுக்கு துண்டறிக்கை கொடுக்கணும். பிரச்சாரம் செய்யணும். அவங்கள உட்கார வச்சு பேசணும். புரிய வைக்கணும். அதுக்கப்புறம் அவங்கள ஆர்கனைஸ் பண்ணணும். ஒரு கூட்டு கோரிக்கை என்றால் என்னன்னு புரிய வச்சுட்டு ஒரு போராட்டத்தை நடத்தி முதலாளியோட ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி ஒரு டீல் ஸ்ட்ரைக் பண்ணி இதுதான் உரிமையை வென்றெடுக்கும் வழி அப்படின்னு ஒரு ஒரு இதை வச்சிருப்போம்ல. ம். இப்போ ஒரு சாதிய வன்கொடுமை நடக்குது, இங்க இடத்துல இந்த ஒரு போராட்டம் நடத்துவோம், இதை பண்ணுவோம் அப்படின்ற ஒரு இது இருக்கு இல்லையா. இதெல்லாம் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸான வழக்கமான வழிமுறைகளை அவர்கள் பார்க்கிறாங்க. வழக்கமான நடைமுறைகளை உடைச்சு இது வரணும்னு மாறணும்னு நினைக்கிறாங்க. நினைக்கிறாங்க. அப்ப இது எல்லாத்துக்கும் வேறுபட்ட ஒன்றை எதிர்பார்க்கிறாங்க. அந்த வேறுபட்டது என்ன அப்படின்றத தான் வந்து நம்ம அவங்களோட பேசிதான் தெரிஞ்சுக்கணும். சரி, பார்க்கலாம். திரு சொல்லுங்க. செங்கை பத்மநாபன் சொல்லுங்க. ஜென்சி அரசியல் ஏன் விஜய் பக்கம் இருந்ததுன்னு நினைக்கிறீங்க? ராஜீவ்காந்தி அவர்கள் 18 வயது கொண்டவர்களுக்கு வாக்குரிமைன்னு கொண்டு வந்தார். அது பல ஆண்டுகள் ஆயும், மோர் தென் a decade. அது வந்து பயனில்லாம இருந்துச்சு. அது புரிதல் இல்லாம இருந்துச்சு. அதுக்கு புரிதலும் பயனும் அளிக்கின்ற தேர்தலா இந்த தேர்தல் அமைஞ்சு. ஜென்சியினுடைய மிகப்பெரிய ஒரு ஆளுமையில இந்த ஆட்சி அமைந்தது. அதுல மாற்று கருத்து இல்லை. வீழ்ச்சியா வெற்றியானா எதிர்கட்சிகளுக்கு வீழ்ச்சி,
தாவேகாக்கு அது வெற்றி. நம்ம தோழரும் சகோதரியும் சொல்லும்போது ஒரு வார்த்தை சொன்னாங்க, ஜென்சியை வச்சுதான் தாவேகான்ற மாதிரி ஒரு தோற்றத்தை பதிவு பண்றாங்க. அது தவறு. ம். அவர்கள் வாங்கிய வாக்கு 1,72,00,000. ஜென்சி என்பது 60, 50, 60 லட்சம் தான். இல்ல இன்னைக்கு தலைப்பு இளைஞர்கள் பட்டு ஜென்சி பேசுறோம் ஜென்சி தான். அவங்க ரைட் பேசுறதெல்லாம் எங்கேயோ போயிடும், அமெரிக்காலாம் போயிடும் சார் அவரு. அதை நான் என்ன சொல்றேன்னா அதனால அதாவது நம்ம மிகைப்படுத்தியும் பேச வேணாம், ஃபேக்ட்ஸை மறைச்சும் பேச வேண்டாம். இந்த வெற்றி வந்து இளைஞர்களுடைய வெற்றி, மக்களுடைய வெற்றி, பெண்களுடைய வெற்றி. ஜீவா சார் சொன்னாரு, கொள்கை வந்து முக்கியம், கொள்கை முக்கியம். கொள்கை மட்டும் நான் பசியில இருக்கிறேன் சார், ம். படிப்பு இல்லாம கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். இப்போ உங்க கொள்கையை தூக்கி குப்பையில போடுங்கன்ற சொல்ற எண்ணத்துல இல்லை என்று சொன்னாலும் அந்த சிந்தனையை கொண்டு வருது என்னுடைய பசி. ம். அதனால கொள்கை ரொம்ப ரொம்ப முக்கியம். கொள்கை இல்லாதது உயிரற்ற பிணத்துக்கு சமம். ஆனால் அதே சமயத்தில் கொள்கையை கொண்டு மடைமாற்றம் அரசியல் செய்வதை தவிர பாருங்க, அந்த கொள்கைன்னு யார் பேசினது, அவரோட தொழில இருந்து யார் தெரிஞ்சது? திராவிட முன்னேற்ற கழகம் மிகப்பெரிய அளவுல கொள்கையை பத்தி பேசுறதா ஒரு பிம்பம் கட்டமைக்கப்படுகிறது. அந்த கொள்கையை பேசக்கூடிய ஒரு கட்சி கடந்த 10 நாளைக்கு முன்னாடி, 1 மாதத்திற்கு முன்பு அதிமுகவும் திமுகவும் இணைகின்ற அளவுக்கு பேசப்பட்டது. அதிமுகவை வழிநடத்தும் அடிமை என்று சொல்லப்பட்ட பிஜேபிக்கு அடிமை என்று சொல்லப்பட்ட ஒரு கட்சி இன்றைக்கு கொள்கையை பேசுவது கொள்கை. ஆனா ஒரு ஊழலை பத்தி ரொம்ப மைல்டா கடைசி பொருளை எடுத்துட்டு போயிட்டாரு. தயவு செய்து இன்றைக்கு நடைமுறையில் தேவையான ஒன்று வந்து ஊழல் தன்மை மட்டுமே, ஊழலற்ற தன்மை மட்டுமே தேவை. ஏகப்பட்ட விஷயங்கள் இப்போ வந்து பின்னடைவுல நிறைய இருக்கு. 10 நாள் 15 நாள் 20 நாள் 30 நாள் ஆகல, அதுக்குள்ள நீங்க இதை சாட்சிங்களா அதை சாட்சிங்களான்னு கேக்குறாங்க. நயினார் நாகேந்திரன் இன்னைக்கு பெரிய பட்டியல போட்டார். 23 நாள் என்ன பண்றாங்க, என்ன கீழ்ச்சாங்க. ஆனா 12 ஆண்டுகள் ஆட்சி செய்த பிஜேபி 60 ஆண்டு காலத்து காங்கிரஸ பழி சொல்லும் போது 23 நாட்களை எப்படி பழி சொல்றாங்கன்றது எனக்கு புரியல. அது ஒரு பக்கம். இனிமேல் உங்களுடைய பித்தலாட்ட மடைமாற்றும் அரசியல் எடுபடாது. இனிமேல் லஞ்ச லாவணியத்திற்கு வாய்ப்பில்லை. குற்றங்கள் இருக்கு. இன்னைக்கு ஒரு கனிமொழி அவர்கள் சொல்லியிருக்காங்க, நேற்று கூட நான் பதிவு பண்ணேன், 113 குற்றங்கள். அந்த 111 குற்றங்கள் 8 கோடி மக்கள் மத்தியில் நடந்திருக்கு. 112வது குற்றம் இல்ல. ஆனால் கடந்த காலத்தில் பலாயிரக்கணக்கான குற்றங்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கும். வெளிச்சத்திற்கு கொண்டு வருவது சில 100 வழக்குகள் என்பதையும் இங்க பதிவு செய்யப்படும். சரி, தலைப்பை தாண்டி எல்லா இடத்துலயும் தொட்டீங்க. சரி, நந்தகுமார், ஜென்சி தலைமுறையின் அரசியல் புரிதல் எப்படி இருக்கு? இந்த ஒரு விவாதத்தை வந்து இன்னைக்கு முன்னெடுத்து கொடுத்திருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நன்றி. அதை நீங்க முன்னெடுத்து இருக்கக்கூடியதுக்கு மாலை முரசுக்கும் பெரிய நன்றி. காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா, தேர்தலுக்கு முன்னாடி இதே அவையில வந்து இதே மாதிரி மாணவர்களை வச்சு நம்ம பேசும்போது நான் ஒரு கருத்தை சொல்லியிருந்தேன். 16வது சட்டமன்றத்தில் இருக்கக்கூடிய இளைஞர் எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை வெறும் 14. அதாவது சதவீதத்தில் பார்த்தா வெறும் 6% தான் இருக்கு. இன்னைக்கு விஜய் அவர்கள் வந்து இளைஞர்களுடைய ரெப்ரசன்டேஷனா வராரு. அவர் வந்து கட்டாயமா அதிகமான இளைஞர்களுக்கு வாய்ப்பு கொடுக்கணும்னு பேசியிருந்தோம். அது உங்க ப்ரோக்ராம் அவங்க பார்த்துருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். இன்னைக்கு இதே 17வது சட்டசபையில வந்து பாத்தீங்கன்னாக்கா 49 எம்எல்ஏக்கள், 25 வயசுல இருந்து 40 வயசுல இருக்கக்கூடிய எம்எல்ஏக்களுடைய எண்ணிக்கை 21%. 6%லிருந்து 21% அதிகமா இருக்கு. மந்திரி சபை எடுத்துக்கிட்டீங்கன்னா இன்னைக்கு 35 அமைச்சர்கள்ல 40 வயசுக்கு உட்பட்ட அமைச்சர்கள் 12 பேர் இன்னைக்கு பதவியேற்றிருக்காங்க. அமைச்சரவையில மட்டும் இளைஞர்களுடைய எண்ணிக்கை இன்னைக்கு 34%. அப்ப இந்த மாதிரி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வந்து இது வந்து ஒரு கொள்கைங்கிறது வந்து சொல்லல்ல, செயல். அப்ப நம்ம கொள்கையை பேசணும்னு சொல்லிட்டு இருக்கமே ஒழிய கொள்கையை செயல்படுத்துறோமாங்கிறது தான் ஜென்சி பாக்குறாங்க இங்க. அப்ப இதை செயல்படுத்தி காமிச்சிருக்கக்கூடிய விஜய் அவர்களுக்கு நமது மனமார்ந்த பாராட்டு. நீங்க ஆஃப்டர் ரிசல்ட் சொல்றீங்க, அந்த ரிசல்ட்டுக்கு காரணமாவே ஜென்சி அமைஞ்சிருந்தாங்கல்ல, அப்ப ஜென்சி அரசியல் குறித்து சில போதாமைகளை இவங்க வைக்கிறாங்க. எப்படி அந்த நம்பிக்கை உருவாச்சு அப்படிங்கிற இடத்தையும் நம்ம பார்க்கணும்ல. இப்ப இதுல என்ன ஒண்ணுனாக்கா, இன்னைக்கு இது பெரிய அளவுக்கு இன்னைக்கு ஜென்சிங்கிற ஒரு பஸ்வேர்டு கிரியேட் பண்ணி இதை ஒரு பூதாகரமா ஆக்குறது வந்து இப்ப திமுக. குறிப்பா சொல்லணும்னா ஐயா ஸ்டாலின் அவர்கள் ஒரு திருமண விழால போயிட்டு இருக்கும்போது, நம்ம தோத்ததே வந்து பாத்தீங்கன்னா இன்ஸ்டாகிராம்னால தான், வேற எதுவுமே இல்ல, நம்ம எல்லாம் பக்காவா எல்லாத்தையும் பண்ணிட்டோம் சார். திடீர்னு இன்னைக்கு காலையில முழிச்சு பார்த்தா இன்ஸ்டாகிராம்னு ஒண்ணு இருக்கு சார், நமக்கு எப்படி சார் தெரியாமே போயிடுச்சு, அதனாலதான் சார் தோத்துட்டோன்னு அத்தனை பழியும் பாவையும் தூக்கி இன்ஸ்டாகிராம். அந்த இன்ஸ்டாகிராம்ல யார் இருக்காங்க? ஜென்சி தான் அதிகமா இருக்காங்க. அதனால ஜென்சி ரைட். இப்ப இன்னைக்கு ஜென்சியினுடைய மக்கள் தொகை இன்னைக்கு டெமோகிராபி தமிழ்நாட்டுல எடுத்துக்கிட்டீங்கன்னா 21.21%.
நீங்க எந்த ஒரு கட்சியுமே இல்ல எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே ஒரு மார்க்கெட்டிங் தியரி என்னன்னா எந்த செக்மெண்ட்லயுமே நீங்க 100% மார்க்கெட் ஷேர் வச்சிருக்க முடியும். விஜய் அவர்கள் இதுல 50% வாங்கியிருப்பாரு, 60 வாங்கியிருப்பாரு. நான் 80 எடுத்துக்கிறேன். 80% கூட 21 to 80% 16.8%. ரவுண்ட் இட் ஆஃப் டு 17%. விஜய் அவர்கள் வாங்கினது 35%. 35%த்துல நீங்க 17% கழிச்சிட்டீங்கன்னா 18% எங்கிருந்து வந்துச்சு? அப்ப விஜய்க்கு வாக்களிச்சவர்கள் வந்து வெறும் ஜென்சி மட்டும்தாங்கிறது ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளார சுருக்குறாங்க. அவருக்கு ஜென்சியில இருந்து பேபி பூமர்ஸ் வரைக்கும், இன்னும் சொல்ல போனா சைலண்ட் ஜெனரேஷன் யாராவது இருந்தாங்கன்னா கூட, எந்தெந்த சைலண்ட் ஜெனரேஷன் 80+ இயர்ஸ் அந்த வாக்காளர்கள் போயிருந்தா கூட அவங்க மத்தியில இருந்து கூட இன்னைக்கு வாக்கு வந்திருக்குங்கிறத நம்ம பார்க்கணும். அப்போ இன்னைக்கு ஜென்சி அவர்களை வந்து நீங்க குறைபாடுகளை சொல்றதை விட ஜென்சியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் நம்ம என்னன்னு புரிஞ்சுக்கணும். இப்ப கூட திமுக இருந்து எல்லாமே இப்ப ஜென்சின்னு ஒரு அறிவாலயத்துல ஒரு கூட்டம் போட்டாங்க. நானும் உட்கார்ந்து அந்த வீடியோ எல்லாம் பார்த்தேன், என்னதான் பேசுறாங்கன்னு பார்க்கும்போது திமுகல இதுவரைக்கும் நடந்த வேற அரசியல் கட்சி கூட்டங்களுக்கும் அறிவாலயத்துல நடந்த ஜென்சி கூட்டங்களுக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. நீங்க வேணா ஒரு தடவை ரீப்ளே போட்டு, அது டிஎம்கே மீட்டப் தானே, அப்ப அப்படிதானே இருக்கும். ஜென்சி டிஎம்கே மீட்டப். டிஎம்கே மீட்டப்னா பரவாயில்ல, திமுகவினுடைய இன்னொரு மேடை பேச்சுன்னு எடுத்துக்கலாம். அப்போ இவங்க ஜென்சியவே புரிஞ்சுக்கல. ஜென்சிங்கிறவங்க தே ஆர் நாட் ஐடியாலஜிக்கல் ட்ரிவன். சிவா கூட ரொம்ப சொன்னாரு, கொள்கையே இல்ல சார் அவங்களுக்கு. சார் அவங்க தான் சார் ஜென்சி. ஜென்சி ஆர் ட்ரிவன் பேஸ்ட் ஆன் தேர் இஷ்யூஸ் வாட் தே ஃபேஸ் இன் தி சொசைட்டி, நாட் பை ஐடியாலஜி. அவங்களுக்கு இன்னைக்கு வேலை வாய்ப்பு இருக்கா, கல்விக்கு இருக்கா, அவங்களுடைய இன்னைக்கு பிரச்சனை இருக்கா? இப்ப சாதி எல்லாம் அது நல்லதா கெட்டதா நீங்க எப்படி நினைக்கிறீங்க? இல்ல, அதாவது வந்து கொள்கை, நான் திருப்பி அதான் சொல்றேன், கொள்கை முக்கியம்னாலும் அத பேச்சளவுல இன்னைக்கு இருக்கக்கூடிய கட்சிகள் நிறுத்திட்டாங்க. அப்ப இன்னைக்கு கொள்கை அதை கொண்டு போய் கடத்தி இருக்கணும் நீங்க. அப்ப நீங்க அதை மடைமாற்றத்துக்கு பயன்படுத்தினாங்க. நீங்க உங்களுடைய கொள்கைகளை வந்து இளைஞர்கள்ட்ட கடத்தி இருந்தீங்கன்னா இந்த பிரச்சனை இல்ல. உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இருக்கு. பெரிய அளவுக்கு ஜென்சி அருவருக்கிறது இந்த டைனாஸ்டி பாலிடிக்ஸ். நம்ம தேர்தலுக்கு முன்னாடியே சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனா அவங்க சொன்னது என்ன? அந்த மாநிலத்துல பாருங்க டைனாஸ்டி பாலிடிக்ஸ் இல்லையா, இந்த மாநிலத்துல இல்லையா, தமிழ்நாட்டுல இத்தனை கட்சிகள்ல இல்லையா, நியாயப்படுத்திக்கிட்டு இருந்தாங்க. ஜென்சிக்கு புரியாதது. அடுத்தது இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஜென்சி மீட்டிங்ல ஒருத்தர் சொல்றாரு, ஆமாங்க நாங்கெல்லாம் கொத்தூசுங்கிற, கொத்தடிமைங்கிறத ஒரு புது டேர்ம் போட்டு கொத்தூஸ். இந்த வார்த்தையும் ஜென்சிக்கு பிடிக்காத வார்த்தை. ஏன்னா அவங்க யாருக்கும் அடிமை இல்லைங்கிற சிந்தனை ஓட்டத்துல இருக்கிறவங்க. ஒரு அப்பா அம்மா சொன்னா கூட அவங்க வந்து ஒரு மாற்று கருத்து இருந்தா அதை வந்து தைரியமா எதிர்த்து பேசக்கூடிய வீட்டுல. ஏன்னா நமக்கும் ஜென்சி பிள்ளைங்க இருக்காங்க. அப்போ நம்ம வந்து பிராட்டப் பண்ண விதம் வேற. ஐயோ அப்பா சொல்லிட்டா கேட்கணும், தாத்தா சொல்லிட்டா கேட்கணும். ஜென்சி வந்து இன்னைக்கு என்னன்னாக்கா they are very brave. ரொம்ப தைரியமான ஆளுங்க. எனக்கு தோணக்கூடிய எண்ணங்களை நான் வந்து முன்னாடி வைக்கிறேன். ஏன் இந்த மாதிரி செய்யணும்னு சொல்றீங்க? அதுக்கு நமக்கு பதில் சொல்ல தெரியும். அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு தைரியமா இருக்கக்கூடிய ஒரு சமுதாயத்துல எதிர்த்து போராடக்கூடிய ஜென்சிய நம்ம வந்து என்ன பண்றோம்? அவங்கள வந்து தற்கூரி, அவங்களுக்கு ஒண்ணுமே தெரியல, அரசியலே தெரியல, சினிமாவுடைய கவர்ச்சியை மட்டும் பார்த்து ஓட்டு போட்டுட்டாங்க, அரசியல் புரிதலே இல்ல. அப்போ எந்த அளவுக்கு ஒரு ஜென்சியினுடைய கேரக்டரிஸ்டிக்ஸே புரியாம நீங்க அந்த செக்மெண்ட்ல இருந்து நீங்க ஷேர் மார்க்கெட் ஷேர் எடுக்கணும்னு நினைக்கிறீங்க, எடுக்க முடியாதுன்றீங்க. மார்க்கெட் ஷேர் அந்த செக்மெண்ட்டுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் என்னன்னே புரியாம இன்னும் நீங்க உட்கார்ந்து அவங்கள பசை பாடிக்கிட்டு தான் இருந்தீங்க. இது பெரிய அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு கோபத்தை ஜென்சி மக்கள்கிட்ட ஏற்படுத்துது. அந்த கோபம் கூட தாவேக்காக்கு ஜென்சி தலைமுறையரை அவங்க பக்கம் தள்ளுச்சு. விவேக், ஜென்சியை குறிவைக்கக்கூடிய கட்சிகள் அப்படின்னு தலைப்பு இருக்கு. ஆனா உண்மை என்னன்னா அரசியலை வந்து ஜென்சி வந்து குறிவைத்து விட்டார்கள். அது 10 ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வந்து நடக்குது. அரசியலை குறிவைத்து இயங்க தொடங்கிய இளைஞர்கள், அது வந்து எந்த மட்டத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ரொம்ப சாதாரணமா கேள்வி கேட்கறது, ஒரு ட்வீட் போடுறதா இருக்கலாம், இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் போடுறதா இருக்கலாம், ஃபேஸ்புக்ல ஒரு ரைட் அப் எழுதுறதா இருக்கலாம். அது வந்து மெல்ல தொடங்கிருச்சு. வந்து இதற்கு முன்பு இருந்த எந்த தலைமுறையும் வந்து இதை வந்து செய்யல, அல்லது செய்யறதுக்கான வாய்ப்புகள் வந்து இல்ல. அவர்களுக்கு அரசியல் என்பது சிறு சிறு குழு விவாதமாகத்தான் வந்து இருந்தது. நீ இதுக்கு முன்னாடி இருந்த எல்லா தலைமுறைக்குமே வந்து அரசியல் ஈடுபாடுங்கிறது சிறு சிறு குழு விவாதமாக தான் இருந்தது. அதை ஒரு பொது விவாதமாக மாற்றுகிற இடத்திற்கு வந்து தொழில்நுட்பம் வந்து அவர்கள் நகர்த்தி கொண்டு வந்து விட்டது. அந்த இடத்திலேயே வந்து இந்த ஜென்சிங்கிறது அரசியலை நோக்கி தங்கள் பார்வை வந்து திருப்பிட்டாங்க. நீங்க வந்து 2016 இருந்து 2016, அதாவது இந்த தொழில்நுட்பத்துக்கு ஒரு பெரிய உடைசல் நடக்குது. ஒரு தனியார் நிறுவனம் வந்து இந்த நம்ம பயன்படுத்தக்கூடிய அந்த இணைய வசதிகள் அல்லது செல்போன், மொபைல், இன்டர்நெட் கன்சம்ஷன் இருக்கு இல்லையா, அதுல ஒரு பெரிய உடைசல் நடக்குது. அந்த உடைசலில் இருந்து இந்த விவாதம் வந்து இந்தியாவில் வேறு திசையில் வந்து திரும்பிடுச்சு. இதுல இன்னொன்னு என்னன்னா, ஜென்சி அரசியலை குறித்து வந்து உலகம் முழுவதும் வந்து பல இது நடக்குது. பல இப்போ வந்து ஆசியன் ஸ்பிரிங்னு சொல்லி சொல்றாங்க. பங்களாதேஷில் நடந்தது, ஸ்ரீலங்காவில் நடந்தது, நேபாளில் நடந்தது, ஆப்பிரிக்க நாடுகளில் சில இதில் நடந்தது, இதெல்லாம் வந்து. ஆனா இதுல இல்லாத இன்னொரு மிக சிறப்பு வாய்ந்த தனிச்சிறப்பு வாய்ந்த விஷயம் தமிழ்நாட்டில் வந்து என்ன அப்படின்னா,
2017 நடந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் இருக்குல்ல, ம். அதுதான் உண்மையான முதலாக நடந்த 21ஆம் நூற்றாண்டின் இளைஞர்கள் எழுச்சி. அது ஜென்சி அப்படின்னு ஒரு வார்த்தைக்குள் சுருக்க முடியாது. இளைஞர்கள் எழுச்சி. அதுல மில்லனியல், ஜெல்லனியல் எல்லாருமே வந்து இருக்காங்க. இப்ப நீங்க அந்த போராட்டத்தை 10 நாட்களாக அங்க இருந்து நான் அப்ப செய்தியாளர். நான் 10 நாளும் அந்த இடத்துல இருந்தேன். நான் கவனிச்சிருக்கேன் வந்து. இன்றைக்கு ஜென்சி அரசியல் குறித்து விவாதங்கள் நடக்குது இல்லையா? இது எல்லாமே அந்த 10 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த போராட்ட களத்தை கவனிச்சவர்களுக்கு தெரியும். ம். தன்னெழுச்சியான மக்கள் பங்கேற்பு. நீங்கள் வந்து அந்த போராட்டம் தொடங்கியது எப்படின்னு நமக்கு தெரியும். ஜல்லிக்கட்டு போராட்டத்தை பொறுத்தவரைக்கும். ரொம்ப சாதாரணமாக ஒரு 50, 100 பேர் அங்கே வந்து விவேகானந்தா அந்த இதுக்கு முன்னாடி வந்து ம். மண்டபத்துக்கு முன்னாடி இல்லத்துக்கு எதிரா உட்கார்ந்து உட்கார்ந்தாங்க. தொடங்கியது ம். வந்து. அலை அலையாக மக்கள் வந்து வந்தார்கள். குடும்பமாக வந்த மக்கள் வந்து வந்தார்கள். வெவ்வேறு அரசியல் கண்ணோட்டங்களுக்கு உடைய அங்கே வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, தனித்தனி மேடைகள் போட்டு அங்க மார்க்சியம் பேசப்பட்டது. தமிழ் தேசியம் பேசப்பட்டது. இந்த உலக பொருளாதார அதாவது முதலாளித்துவத்துக்கு எதிரான குரல்கள் பேசப்பட்டது. முதலாளித்துவத்துக்கு ஆதரவான குரல்களும் பேசப்பட்டது. அங்க வந்து நாட்டுப்புற கலைகள் வந்து பிரசன்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. மைம்ஸ் வந்து போட்டுட்டு இருந்தாங்க. இவ்வளவும் வந்து அங்க நடந்து முடிஞ்சிருச்சு. இதுல என்னன்னா 2017க்கு பிறகு தமிழ்நாட்டில் வேறு ஒரு பெரிய அலை வந்து எழுந்தது. இப்ப இந்த ஜல்லிக்கட்டு போராட்டம் எப்படி முடித்து வைக்கப்பட்டது அரசாங்கத்தால்னு நமக்கு வந்து தெரியும். அதனுடைய கடைசி நாள் வரைக்கும் நாங்க வந்து இருந்தேன். போலீசாருக்கும் அங்க போராட்டக்காரர்களுக்கும் வந்து பெரிய இது நடந்து போலீசார் வந்து போராட்டக்காரர்களை அடித்து விரட்டிய காட்சிகளை நான் கண்ணால் பார்த்திருக்கேன். ம். போராட்டக்காரர்கள் வந்து போலீசார் காலில் விழுந்து கெஞ்சிய காட்சி நம்ம எங்களை விரட்டாதீங்க. இந்த நல்ல நோக்கத்துக்காக கவனிங்க. நல்ல நோக்கத்துக்காக. அப்ப நீங்க வந்து என்னன்னா அவனுக்கு ஐடியாலஜி இல்லன்னு அவன நீங்க நிராகரிக்க முடியாது. அவனுக்கு ஒரு இலக்கு இருக்கு. அந்த இலக்குக்காக நிற்பதற்கான மன இந்த வலிமை இருக்கு. கவர்ச்சி மாயாஜால சுனாமி நடந்துருச்சு. அதுக்கு பின்னாடி வருவோம். ம். இதெல்லாம் 2017ல இருந்து உள்ளது வந்து. இல்ல அப்பயே ஐடியாலஜி தெளிவோட இருந்திருக்கான்னு சொல்றீங்கல்ல. அப்ப 2026ல மறுபடியும் கவர்ச்சினால இவங்கெல்லாம் அது வந்து வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள். அது தோற்றவர்கள் சொல்வது. இப்ப ம். நீங்க அதுல இருந்து என்னன்னா, ம். இந்த ஜென்சிங்கிற விவாதத்துக்கே 2 இருக்கு வந்து. முதலில் வந்து அந்த ஜென்சி விவாதம் நடப்பதை நான் வந்து ரொம்ப வந்து வரவேற்கிறேன். ஏன்னா, இதற்கு முன்பு வந்து இதற்கு நிகரான ஒரு மாற்றத்தை நிகழ்த்தி காட்டிய தலைமுறைங்கிறது 67 தேர்தலை சந்தித்த தலைமுறை. அது வந்து சுதந்திர இந்தியாவின் முதல் குழந்தைகள் அது வந்து. 47 சுதந்திரம், 47ஐ ஒட்டி பிறந்த 47க்கு பிறகு பிறந்தவர்கள் நடத்திய ஒரு கிளர்ச்சி வந்து 67. 67 தமிழ்நாட்டுல மட்டும் நடக்கல. அது பல மாநிலங்களில் வந்து நடந்தது. ம். காங்கிரசுக்கு எதிரான ஒரு மனநிலையை பெரிய அளவில் பிரதிபலித்த தேர்தல் வந்து 67 தேர்தல். அது தமிழ்நாட்டில் வந்து ஒரு மாநில கட்சியாக அண்ணா வென்றெடுத்தாருங்கிறது அதனுடைய தனிச்சிறப்பு. இப்ப அதே மாதிரியான தனிச்சிறப்பு 2017ல் என்ன தொடங்குதுன்னா, அவர்கள் அப்பொலிட்டிக்கலா மட்டும் அத தொடங்கல. அப்பொலிட்டிக்கல்னா அரசியல் உள்ளடக்கம் இல்லாமல். நீங்க அவன் தொடங்கும்போது ஜல்லிக்கட்டுன்னு ஒரு சமூக பண்பாட்டு கலாச்சார அடையாளத்தோட தான் அத வந்து தொடங்குறான். ம். அப்ப அந்த கலாச்சார அடையாளத்துடன் தொடங்குறவர்கள் அடுத்த கட்டமா பெரியார் வாசிப்பு, அம்பேத்கர் வாசிப்பு இதை முடிந்த அளவு உள்வாங்குகிறார்கள். நான் வந்து மிதமிஞ்சி அறிவோடு அதை வந்து முழுமையாக கைக்கொண்டு விட்டார்கள் சொல்றேன். ஆனால் கணிசமாக உள்வாங்கி இருக்கிறார்கள். நீங்க பாருங்க 2026 தேர்தல் என்பது 100 ஆண்டுகளாக நாம் வளர்த்தெடுத்த பெரியார் அரசியல், அண்ணா அரசியல், அம்பேத்கர் அரசியல், காமராஜர் அரசியல் இந்த சட்டகத்துக்கு உட்பட்டுத்தான் இங்க நடந்திருக்கிறது. ஜனநாயக வெற்றி இதற்கு உட்பட்டுத்தான் நடந்திருக்கிறது. அப்ப அவன் அதுக்குள்ளதான் நிக்கிறான். அப்ப அவங்கள குறை சொல்றது வந்து அவர்களை மட்டும் குறை சொல்வதும் தப்பு. அவர்களை குறித்து இதுவரை இங்கே பேசிக் கொண்டிருந்த பார்வைகள் இருக்குல்ல, அது அரசியல் உள்நோக்கம் உடையது. தேர்தலுக்கு முன்பு அவர்களை தற்கூரி என்று சொன்னவர்கள், தேர்தலுக்கு பிறகு அவர்கள் பெயரை போட்டு கட்சி விளம்பரம் தேடுகிறார்கள். தேர்தலுக்கு முன்பு அவர்கள் தற்கூரி என்று சொன்னதுக்கு காரணம் தாங்கள் தயார் செய்து வைத்திருந்த அதிகார வாரிசு தோற்றுவிடக் கூடாது என்பதற்காக. தேர்தலுக்கு பிறகு அவர்கள் அதை வந்து ஏற்றுக்கொள்வதை போல நடிப்பதற்கு காரணம் அடுத்து இன்னொரு அதிகார வாரிசை தயார் பண்ண நினைக்கிறாங்க இல்லையா, அவருக்கு ஒரு முகம் கொடுப்பதற்காக. அவ்வளவுதான். சரி. ரைட். விருந்தினர்கள் முதற்கட்ட பார்வை வச்சுட்டீங்க. இனி பார்வையாளர்கள் உங்களுடைய கேள்விகளை கேட்கலாம். விருந்தினர்கள் அதுக்கு பதில் சொல்லுவாங்க. யார் கேட்குறீங்க? யாருக்கு உங்களுடைய கேள்வி? இருக்கு. கேளுங்க. இப்போ வந்து ஒரு கட்சி என்ன சொல்றாங்கன்னா, எங்களுடைய கொள்கைன்றது இவருடைய வழியில் நடக்கிறது. எங்களுடைய கொள்கைன்றது இந்த 5 கட்டளைகள் தான். இதான் எங்களுடைய கொள்கை. இன்னொருத்தவங்க என்ன சொல்றாங்கன்னா, இதுதான் மதம் சார்ந்ததா எங்க கொள்கைன்றாங்க. ம். ஆனா இவ்வளவு நாள் இவங்க வந்து ஆணித்தனமாக எந்த ஒரு இடத்துலயுமே இதுதான் எங்களுடைய கொள்கைன்னு சொல்லல. விஜய் அவர்களுடைய தேவையே லஞ்சம், நிர்வாக சீர்கேடு ஒழிப்பு, சட்டம் ஒழுங்கை மிகப்பெரிய அளவில் பராமரிப்பது. இந்த 2 வேலை தான் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஜென்சியினுடைய கவரப்பட்டதற்கு காரணமே இதுதான். ம். நீங்க சொல்ற கொள்கையில வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. இந்த கொள்கை உலகம் அழிய போற வரைக்கும் இந்த மொழிப்பற்று, மதப்பற்று, இனப்பற்று, ஜாதிப்பற்று இதெல்லாம் வந்து அதுக்கு முடிவே கிடையாது.
ம். உலகம் இருக்கிற வரைக்கும் இந்த இருக்கும். மொழி பற்று, ஆனால் இனப்பற்று, இல்ல, ஒரு மதப்பற்று நிமிஷம் கேளுங்க, ஒரு நிமிஷம். எல்லாம் ஒண்ணா, எல்லாம் ஒண்ணா தோழர், இருக்கு. தயவு மொழி செஞ்சு- பற்றும் இல்ல, சாதி இல்ல, இல்ல, பற்றும் இல்ல, தோழர் இல்ல. ஒண்ணா. சார் தயவு செய்து சொல்றேன், மொழி பற்று அந்தந்த தேவையானது, சாதி மொழிகாரர்களுக்கு, பற்று அழிய அந்தந்த வேண்டியது. அதை மொழி, எப்படி நீங்க அந்தந்த பெருமையா நாட்டு சொல்றீங்க? மக்களுக்கு அந்தந்த நாட்டு பற்று முக்கியம். இல்ல இல்ல தயவு செஞ்சு இல்ல இல்ல இதை எமோஷனல் பத்மநாபன், ஒரு இப்போ நிமிஷம். அவங்க சொன்னாங்க. இல்ல 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 நான் என்ன கேக்குறேன், நீங்க சொல்லக்கூடிய மொழிப்பற்று, இனப்பற்று, மதப்பற்று, ஜாதிப்பற்று, இது 4 ஒண்ணான்னு கேக்குறேன், அவ்வளவுதான். நானும் ஒண்ணுன்னு சொல்லல. அப்புறம் ஏன் அதை அது சொன்னீங்க? இல்ல, நான் என்ன சொல்றேன்னா, இதெல்லாம் சொல்லிதான் ம். மதம்னு வரும்போது மதத்தை கையில எடுக்கிறது, சரி, இனம்னு வரும்போது இனத்தை கையில எடுக்கிறது. இல்லைங்க, இத அதுவும் இது ஒண்ணு பேசியே கிடையாதுங்க. பேசிட்டு லஞ்ச தோழர், மொழி உணர்வு இயற்கையானது, மதப்பற்று செயற்கையா வெறியேத்துறான். சாதியும் மொழி மதமும் அழிய வேண்டியது, மறுக்கவில்லை, மொழி அழிய வேண்டியது இல்ல. மறுக்கவில்லை. நீங்க எப்படி ஆனால் மொழி பற்றி சாதி சார், பற்றி நான் ஒண்ணாக்குறீங்க? என்ன சொல்றேன்னா, இந்த ஒற்றை வரியை வச்சுக்கிட்டு நீங்க காலம் தள்ளது போதும் 50 ஆண்டு காலம். இப்ப நான் என்ன என்ன ஒற்றை வார்த்தை? அந்த நான் பையன் கொள்கை நீங்க- பேசுனது நீங்க இவ்வளவு பேசு தப்பா? நீங்க பேசுகின்ற கொள்கையை பேசுங்க, சார், ஒரு நீங்க என்ன நிமிஷம். பேசுறீங்க? சார், உங்களுக்கு சாதகமா இருக்கிறதுனால அதை கையில எடுக்காதீங்க சார். அவங்களுக்கு அறிவுரை நான் ரைட் சொல்ற கேளுங்க. ரைட் ரைட், எங்களுக்கு சுருக்கமா எனக்கு பேசுங்க. நீங்க எல்லாம் வாழ வேண்டிய வயசு, எனக்கு வீடு போப்போ காடு வாவான்னு சொல்லுது. என்னுடைய அறிவுரை அவங்க குழந்தைங்களுக்கு ரொம்ப முக்கியம். அதனால சொல்றேன், கொள்கை ரொம்ப முக்கியம் தம்பி. அதை சரி. மாட்டுக்கருத்தே வைக்காத. ரைட் ரைட், அதையும் தாண்டி நிர்வாகம், அன்றாட பிரச்சனைகள் பார்க்கணும். அதுதான் அரசியல். இப்போ வந்து பாத்தீங்கன்னா இப்போ ஐடியாலஜி ட்ரிவன் பாலிடிக்ஸ் தான் தமிழ்நாடுன்ட்டு சொல்லிட்டு இருக்கோம். இப்போ இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா என்டிஏ விசஸ் தமிழ்நாடு, டெல்லி விசஸ் தமிழ்நாடுன்னா டோட்டலாகவே டிஎம்கே வந்து கேம்பெயின் பண்ணாங்க. ஸோ அது இங்கே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சா, இதை இல்லை வந்து பொலிட்டிசைஸ் பண்ண தவறிட்டாங்களா ஜென்சியை அப்படின்ட்டு நான் கேட்குறேன். ஃபெயிலியர் ஆயிடுச்சான்னு கேட்டிங்கன்னா இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா தமிழ்நாடு வர்சஸ் என்டிஏ அப்படிங்கிற ஒரு நெரேட்டிவை தான் முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் பிரச்சார களத்துல வச்சாரு. என்டிஏவை தோற்கடிச்சிட்டாங்கல்ல, என்டிஏ வந்து வர முடியல. ஆனா சொன்ன But the திரு problem ஸ்டாலினை is- ஜெயிக்க வைக்கல. இல்ல அதுதான் the problem is என்னன்னா, அந்த ஆபரேஷன் சக்சஸ் பேஷண்ட் டெட் அப்படிங்கிற கதையா அவங்க ஒரு இலக்கு வச்சு பயணிச்சாங்க, அதுல வந்து அவங்க ஜெயிச்சிட்டாங்க. பட் இத வந்து அவங்க கணிக்க தவறிட்டாங்க. டெஃபினட்டா வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணிட்டாங்க த பவர் ஆஃப் த யங் வோட்டர். ஜென்ரலாவே வந்து ஒரு ஜென்சியை வந்து ஒரு பெரிஃபரல் ஓட் பேங்கா நினைச்சுக்கிட்டு இருந்தாங்க. அது அப்படி இல்ல, அது ஒரு பிரைமரி ஓட் பேங்க் அப்படிங்கறத இந்த தேர்தல் அவங்களுக்கு உணர்த்தி இருக்கு அப்படிங்கறத மாற்று கருத்து இல்ல. அப்புறம் ஒரு சில விஷயங்கள் இங்க நீங்க ஐடியாலஜி பேசுனீங்க. அவர் நந்தகுமார் அவர்கள் பேசும்பொழுது சொன்னாங்க ஐடியாலஜி எல்லாம் பத்தி அவங்க கவலைப்படல, இப்போ வந்து இஷ்யூ பேஸ்ட் விஷயங்கள் தான் வந்து ஜென்சி கையில எடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதிலையுமே எனக்கு ஒரு மாறுபாடு உண்டு. இஷ்யூ பேஸ்டா கூட அவங்க பெருசா இதையும் அணுகுன மாதிரி எனக்கு தெரியல. ஏன்னா இஷ்யூ பேஸ்டா அவங்க அணுகியிருந்தாங்கன்னா இன்னைக்கு வந்து அவ்வளோ எக்ஸாம்ஸ்ல வந்து குளறுபடிகள் நடக்குது, இவ்வளோ ஊழல்கள் நடக்குது அப்படிங்கிறது வருது, அன்எம்ப்ளாய்மெண்ட் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் பத்தி விஜய்க்கு ஓட்டு போட்ட யாரோ எந்த ஜென்சியுமே வந்து பேசுனதா வந்து எனக்கு தெரியல. அதே மாதிரி இன்னொரு விஷயம் சொன்னார், வாரிசு அரசியல் வந்து அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வெறுப்பை ஏற்படுத்தி இருக்குன்னு. உண்மையிலே வாரிசு அரசியல் உங்களுக்கு மிகப்பெரிய வெறுப்பை ஏற்படுத்தி இருந்ததுன்னா, காங்கிரஸோட தாவேகா கூட்டணி போகும்பொழுது ராகுல் காந்தி ஒரு வாரிசு தானே, அதை அவங்க கேள்வி கேட்டிருப்பாங்கல்ல. அவங்க அந்த கேள்வியே கேட்கல. கரப்ஷன் உண்மையிலேயே உங்களுக்கு ஒரு பெரிய இஷ்யூவா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, திரும்ப காங்கிரஸோட கூட்டணி போயிருக்காங்க. காங்கிரஸ் எவ்வளவு கரப்ஷன் ஸ்கேண்டல்ஸ்ல மாட்டிருக்காங்க. அப்ப வந்து அது உங்களுக்கு வந்து ஒரு பொலிட்டிக்கல் கன்வீனியன்ஸா தான், இப்போ வந்து ஒரு பொலிட்டிக்கல் ஸ்ட்ராட்டஜியா தான் நீங்க பாக்குறீங்களே தவிர அதை வந்து நீங்க கரப்ஷனை பார்க்கல. சோ அதனால இஷ்யூ பேஸ்ட்லயே கூட உங்களுக்கு பெரிய அளவுக்கு வந்து அவங்களுக்கு வந்து கிளாரிட்டி ஒண்ணு இல்ல, இப்ப விவேக் கேக்குறாருல, இப்ப 2017 ஜல்லிக்கட்டு போராட்டத்தின் போதே அந்த எழுச்சிங்கிறது தொடங்கிருச்சு. அவங்க ஒன்னும் ஐடியாலஜி தெரியாமலாம் இல்ல, இன்னைக்கு வரைக்கும் அதனுடைய ஒரு நீட்சி தான் வந்து நம்ம பாக்குறோம் அப்படின்னு ஐடியாலஜி சொல்லிட்டு. அவங்களுக்கு தெரியலன்னு நான் சொல்லலைங்க. ஜல்லிக்கட்டு போராட்டமே எடுத்துக்கங்களேன், அது அவங்களோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்க அதுல வாழ்ந்திருக்கிறாங்க. அதனால அந்த அந்த ஒரு எனர்ஜி அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு தெரியுது. இல்ல இல்ல ஒரு இப்போ நிமிஷம். ஒரு 100 வருஷம் முன்னால இடுப்புல இருக்கிற துண்டை வந்து தோல்ல போறதுக்கு நம்ம 100 ஆண்டு போராட்டம் பண்ணிருக்கோம். கோவில்ல கொடிமரத்துக்கு அந்த பக்கம் 600 அடிக்கு அந்த பக்கம் நின்னவங்க கோவிலுக்குள்ள நுழையறதுக்கு ஒரு 100 வருஷம் நம்ம போராட்டம் பண்ணிருக்கோம். பெண்கள் மேலாடை அணியறதுக்கே ஒரு 100 வருஷம் நம்ம போராட்டம் பண்ணிருக்கோம். இதெல்லாம் இந்த தலைமுறைக்கு வந்து பெருசா தெரியல. ஏன்னா அது உங்களோட லிவ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது. அதே மாதிரி அதை வந்து புத்தகங்கள்ல படிச்சோ இல்ல அரசியல் வரலாறு தெரிஞ்சுக்கல. என்ன பொறுத்த வரைக்கும் ஜென்சியுடைய அரசியல் அறிவு மொத்தமே எங்கேருந்து வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா, புத்தகங்கள்ல இருந்தோ இல்ல வரலாறு படிச்சோ அவங்களுக்கு வரல. சோசியல் மீடியால, ட்விட்டர்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல மற்ற சோசியல் மீடியால என்ன அவங்களுக்கு கடத்தப்படுது அப்படிங்கறத பொறுத்துதான் உங்களுடைய பொலிட்டிக்கல் ஒப்பீனியன்ஸ் அமையுது. உங்களை நான் அதை தப்புன்னு சொல்லல. பட் அதை தாண்டி உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிற ஒரு முயற்சியில வந்து நீங்க ஈடுபடலையோ அப்படின்னு எனக்கு தோணுது. அதை ஈடுபட ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு அந்த ஐடியாலஜிக்கல் கிளாரிட்டி வரும். ஐடியாலஜி இருக்கான்னு கேட்டீங்கன்னா இருக்கு, பட் அதுல கிளாரிட்டி இருக்கா அப்படிங்கறது தான் ஒரு பிரச்சனை. அதே ஒரு மாதிரி நிமிஷம். இன்னொரு விஷயம், இது பர்சனாலிட்டி ட்ரிவன் பாலிடிக்ஸ்னு சொன்னார் இல்லையா, இதத்தான் வந்து நான் வந்து ஆரம்பத்திலேயே சொன்னேன்.
இந்த மத்தவங்களுக்கெல்லாம் இது எலெக்ஷன் வரும்பொழுது யோசிக்கிறவங்க எப்படி யோசிப்பாங்கன்னா, நமக்கான தலைவர், இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு, இதற்கான சொல்யூஷன்ஸ் இருக்கா அப்படின்னு யோசிச்சு ஓட்டு போடுவாங்க. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் அது இமோஷனா இருக்கிறதுனால நீங்க அதெல்லாம் பத்தி யோசிக்காம நம்மளுடைய தலைவர் அவரை வந்து கொண்டு வந்து நம்ம முதலமைச்சர் சீட்ல உட்கார வைக்கணும். இல்ல, லெட் மீ ஃபினிஷ்ங்க. யூ கேன் இஃப் யூ ஹேவ் a difference of opinion you can place your points later. இப்ப வந்து நான் பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த பார்வை வரைக்கும் அப்படிதான் இருக்கு. அவரை கொண்டு வந்து அந்த சிஎம் சேர்ல உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் அவர் பார்த்துப்பாரு, மாற்றம்லாம் அவர் கொண்டு வந்துருவார். அது எப்படி கொண்டு வந்துருவாரு அப்படிங்கறத பத்தி எல்லாம் நீங்க யோசிக்கல. மேடம் ஒன்று சொன்னாங்க இல்லையா, முதல்ல இந்த பர்சனாலிட்டி டிரைவன் அப்படின்னு சார் ஒரு வார்த்தை சொன்னாரு. நீங்க இது பர்சனாலிட்டி டிரைவன் ஒரு முகத்தை அவர்கள் அடையாளம் கண்டுபிடித்ததுனால தான் இது ஜனநாயக பூர்வமா நடந்தது. முகத்தை அடையாளம் கண்டுபிடிக்காமல் அவர்கள் வந்து அவர்களுடைய உணர்ச்சி வேகத்தில் வந்து வெடித்து சிதறிந்தாங்கன்னு வச்சுங்க, இன்னைக்கு மற்ற மாநிலங்கள் முகம் முக்கியமா, கொள்கை முக்கியமா? உங்களுக்கு இலக்கை அடைவதற்கு ஒரு முகம் வந்து வேணும். உங்களுக்கு ஒரு இலக்கை நீங்க அடையணும்னா உங்களுக்கு வந்து நீங்க இவரை வைத்து அடைய போகிறோம், இந்த வழியா செய்ய போறோம், அதுக்கு ஒரு அமைப்பு வேணும், இன்ஸ்டிடியூஷனல் பாடி வேணும், ஒரு முகம் வேண்டும், எல்லாம் வேண்டும். அதுதான் விஜய், அதுதான் தாவே. ஒரு வேண்டுகோள், கொள்கை ஓகே, கொள்கையை தாண்டி வாங்க, கொள்கை முக்கியம், அடுத்து கவர்னன்ஸ் முக்கியம். கவர்னன்ஸ் முக்கியம். நீங்க இதெல்லாம் சொல்லி நீங்க ஆட்சிக்கு வந்துட்டீங்க. இனிமேல் வந்து இதே ஜென்சி உங்களுடைய கவர்னன்ஸ் பொறுத்து தான் உங்களை ஜட்ஜ் பண்ண போறாங்க. இல்ல இது நான் வரேன். நீங்க நிறைவேற்ற போறீங்க. இருங்க. இன்னைக்கு ஒரு தாலுகா எம்எல்ஏ வெளிப்படையாக வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. 2000 ரூபாய் கொடுத்து ஓட்டு வாங்கினேன்னு வாக்குமூலம் கொடுத்திருக்காங்க. உண்மையிலேயே நீங்க கரப்ஷனுக்கு எதிராக இருந்தீங்கன்னா அவரை தகுதி நீக்கம் செய்யணும், இல்ல அவரை ராஜினாமா செய்ய சொல்லுங்க. உண்மையிலேயே இன்னைக்கு அவர் பேசின வீடியோ வருதுங்க. எதுக்கு அவருக்கு வீடியோ வருதுங்க? வீடியோ வருது. வீடியோவை நீங்க மறுக்கிறீங்களா? சாதகமா வந்தா வீடியோ எடுத்துக்கிறீங்க. உங்களுக்கு அவர் பேசுறது வீடியோவா பதிவாயிருக்குங்க. ரொம்ப கண்ணிய குறைவா பேசுறது நீங்க தான். கண்ட நீங்க பேசுறீங்க. இல்ல நீங்க சொல்றது பேசுங்க. டாபிக் ரெலவெண்டா பேசுங்க சார். டாபிக் ரெலவெண்டா பேசுங்க. ஆக்டிவிட்டி ஆஃப் தி பொலிட்டிக்கல் பார்ட்டி லீடர் சொல்றீங்க, அதே தான் சொல்றேன். இவருடைய சட்டக்கட்சி சட்டமன்றத்துல வெளியில வரலையா? சட்டமன்றத்துல நீங்க ஒரு நிகழ்ச்சியை சொல்ல வர்றீங்க. நீங்க அன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. அன்னைக்கு சட்டமன்றத்துல இருந்து பத்திரிகையாளர்கள் பல பேர் பேசி இருக்கிறாங்க, அந்த ஆதாரங்கள் எல்லாம் இருக்கிறது. அதே போல அன்றைக்கு சட்டப்பேரவையில இருந்த திருநாவுக்கரசர் அவர்கள் வந்து என்ன நடந்தது அப்படின்றது குறித்து ரொம்ப விழாவரியாக பேசி இருக்கிறார். கேடுகட்ட வாக்காளர் சொன்னாங்களா, அதுக்கு சொல்லுங்க பதில். கேடுகட்ட வாக்காளர்கள் சொல்லியிருக்காரு. யாரு இதுல இந்த கொலத்தூர் சட்டமன்ற வாக்காளர்களை தோக்கடிச்சதுனால கேடுகட்ட வாக்காளர் அனிதா ராதாகிருஷ்ணன் சொன்னாரு. அவர் குளத்தூர் வேட்பாளரா? அவர் குளத்தூர் வேட்பாளர் அனிதா ராதாகிருஷ்ணன் சாதாரண சார். தயவு செஞ்சு அனிதா அதாவது பேச போனீங்களா, எல்லாரும் தரக்குறைவா பேசிருக்காங்க. ஒரு நிமிஷம் சார். வந்து பேசுறத மேடம் சொல்றதே வந்து பாருங்க, அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் வாக்களித்து விட்டார்கள் இடத்துக்கு தான் அவங்க வர்றாங்க. எங்க இப்ப சொல்லும் போது அவங்க அரசியல் புரிதல் இல்லாமல் அவர்கள் வாக்களித்து விட்டார்கள் இடத்துக்கு தான் வர்றாங்க. அவர் அரசியல் புரிதல் ஒரு நிலைப்பாடை எடுத்து வாக்களிக்கிறவனுக்கு you don't put words into my mouth. நான் அரசியல் புரிதல் இல்லாம ஓட்டு போட்டாங்கன்னு சொல்லல. அவங்களுடைய எதிர்பார்ப்பு வேறையா இருந்தது. நீங்களே சொல்லுங்க. அவங்களுடைய see உங்க தலைவர் தான் சொன்னாருங்க. நாள் முன்னால மேடையில பேசும்போது உங்க தலைவர் என்ன சொன்னாரு? பொலிட்டிக்கல் நாலேஜே இல்லாதவங்கள நாங்க தான் பொலிட்டிசைஸ் பண்ணிருக்கோம், நாங்க தான் விழிப்புணர்வு ஏற்படுத்திருக்கோம் அவர் தான் கிளைம் பண்ணிட்டாரு. அப்ப இது போன்ற விஷயங்கள் இல்ல. இப்ப நீங்க சொல்றதே கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மென்ட். நீங்க சொல்றதே கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மென்ட். அவர் என்ன விழிப்புணர்வு ஏற்படுத்தியிருந்தா நீங்க என்ன சொன்னீங்க? ஃபர்ஸ்ட் நீங்க சொன்னது என்னன்னா, அந்த தலைவர் அந்த இளைஞர்களை அரசியலமைப்படுத்த மாட்டார், படுத்தினால் அவர்கள் வாக்களிக்க மாட்டார் அப்படின்னு சொல்றாருன்னு சொல்றீங்க. நீங்களே சொல்றீங்க அவர் அந்த மேடைகள் பேசும் பொழுது இன்றைக்கு இளைஞர்கள் அரசியலமைக்கப்பட்டிருக்கிறார்கள், அதற்கு நாம தான் காரணம் அவர் கிளைம் பண்றாரு. அது உண்மையா? அது உண்மையா? நீங்க சொல்ற ரெண்டுமே கான்ட்ராடிக்ஷன் ஆஃப் ஸ்டேட்மென்ட். இல்ல அவர் கிளைம் பண்ணாருன்னு சொன்னேன். அது உண்மை. நீங்க ஜென்சி அரசியல்ங்கற ஜென்சி நீங்க ஆமா அவர் அரசியல்மயப்படுத்தாமலா இன்னைக்கு இந்த விவாதங்கள் நடக்குது. நீங்க இதற்கு முன்னால் நடந்த எந்த தேர்தல் விளைவுகளை ஒட்டி ஒரு குறிப்பிட்ட தலைமுறையை வைத்து நீங்க அரசியல் விவாதங்கள் நடத்துறீங்க. ஓகே அப்படிங்கறத தாண்டி என்ன அரசியல் ரைட். நீங்க ஒரு சிம்பிளா ஒன்னு சொல்றேன். பல பழைய போராட்டங்கள் எல்லாம் குறிப்பிட்டு காட்டினாங்கல்ல, தோல் சிலை போராட்டம், பல ஆலய நுழைவு போராட்டம் எல்லாம். இந்த எல்லா போராட்டமே பாதிக்கப்பட்டவர்களுக்காக மட்டுமே நடத்தி கொண்ட போராட்டம் கிடையாது. அது பாதிக்கப்பட்டவர்களுக்காக பாதிக்கப்படாதவர்களும் அதற்கு மேலே இருக்கிறார்கள்னு சமூகத்தில் சொல்லப்படுதுல, அவர்களும் சேர்த்து நடத்திய போராட்டம் தான். ஜல்லிக்கட்டிலும் அதனுடைய இது வந்து இருந்தது. ஜென்சின்னு இப்ப பேசக்கூடிய 2026 தேர்தல் முடிவிலும் அதுதான் வந்து இருந்திருக்கு. இது தொடர்ச்சியா ஒரே பேட்டர்ன்ல தான் இருக்கு. ரைட். துண்டித்து பார்க்க கூடாது. ஜென்சி கிட்ஸ்களுக்கு வந்து அரசியல் புரிதல் பெருமளவுக்கு இல்ல அப்படின்னு எல்லா இடத்துலயும் எல்லாரும் பேசுறாங்க.
அரசியல் படுத்தாம விட்டது யாரோட தப்புன்னு கேக்குறேன். ஒரு ஒரு குழந்தை வளருது அப்படின்னா, அதுக்கு தாயோ, தந்தையோ இல்ல மூத்தவர்களோ யாரோ தான் அரசியலோ எல்லாத்தையும் சொல்லிக் குடுக்கணும். அந்த மாரி எங்களுடைய தலைமுறைக்கு அரசியல் புரிதல் இல்லன்னு சொல்றீங்க. அப்ப அது சொல்லிக் குடுக்காம விட்டது யாரோட குறைபாடு? அருமையான கேள்வி. இந்திரகுமார். பாலிடிக்ஸ் அப்படியே தான் இருக்கு. தமிழ்நாட்டினுடைய அரசியல் 1967 எந்த திசைவெளியில் தீர்மானிக்கப்பட்டதோ அந்த திசைவெளியிலிருந்து அதற்கு பிறகு அமைந்த எந்த கவர்மெண்ட்டுமே வந்து மாற முடியாது. இருமொழி கொள்கையோ அல்லது சுயமரியாதை திருமணத்தையோ இந்த தமிழ்நாட்டினுடைய பெயரையோ அல்லது இந்த தமிழ்நாடு எப்படி இயங்கும் என்ற அந்த மரபு முறைமையோ 67 அமைந்த அந்த மரபு முறைமையை யாராலும் மாற்ற முடியாது அப்படின்றது. அப்போ இந்த அரசியல் என்பது இந்த களத்தில் தான் இருக்கிறது. இந்த அரசியல் மயப்படுத்தப்படவில்லை அப்படின்றது வந்து எங்கிருந்து வருகிறது அப்படின்னா 2-3 இடங்கள்ல இதனுடைய எதன் காரணமாக இது நடந்திருக்கலாம் அப்படின்றதுல ஒண்ணு வந்து கல்லூரிகள்லையும் பல்கலைக்கழகங்கள்லையும் இருந்த ஆக்டிவான அந்த ஸ்டூடெண்ட் பாலிடிக்ஸ் அப்படின்றது வந்து பெரிய மிஸ்ஸிங். அது நிறுத்தப்பட்டதற்கும் ஒரு காரணம் இருக்கிறது. அது நடத்தப்பட வேண்டும் என்பதற்கும் ஒரு காரணம். இல்ல அந்த மாணவர் அமைப்புகளின் அரசியலின் மூலமா தானே திமுக திராவிட இயக்கங்கள் மக்கள் செல்வாக்கை பெற்றது. அப்ப அவங்களே அதை நிறுத்துறாங்க அப்படிங்கும் போது நீங்க சொல்ற சிக்கல்கள் புரிஞ்சுக்க முடியுது. இன்னைக்கு அதுதானே திராவிட இயக்கங்களுக்கே பெரிய பின்னடைவா போயிருச்சு. அது வந்து செய்யப்பட்டிருக்க வேண்டும். மாணவர் அரசியல் படுத்தப்பட்டிருக்க வேண்டும். ஏன் திராவிட கட்சிகள் திமுக அதுல இருந்து தடமாறுச்சு? ஒண்ணும் இல்ல. இப்ப அரசு நிகழ்ச்சிகள்னாலே பெரும்பாலான நிகழ்ச்சிகள் அவங்களுடைய சாதனைகளை முன்னிறுத்தக்கூடிய மக்கள் பயன்பெற்ற நிகழ்ச்சிகள்ல கூட திரை நட்சத்திரங்கள் தான் முதல் இடத்துல வந்து உட்காரக்கூடிய தன்மையை பார்த்தோம். பள்ளிகள்ல கல்லூரிகள்ல இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் வந்து சிறப்பு விருந்தினர்களா வந்து அமர்ந்து அவங்க அதை ரீல்ஸா எடுத்து போட்டு அதை கொண்டாடக்கூடிய மனநிலையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப இந்த மாதிரியான ஒரு சூழலை திராவிட கட்சிகள் பார்த்து அதுல இருந்து ஒரு மாற்றத்தை விளைவிக்காம அதை பார்த்து அமைதியா இருக்கும்போது அந்த பாதிப்பு உங்களுக்கு தானே வரும். அப்ப நீங்க ஏன் அதை செய்யாம விட்டீங்க? இல்ல நம்பர் ஒன்னு வந்து ஸ்டூடெண்ட்ஸை வந்து நேரடியாக அவர்களே அரசியல் உரையாடல் நடத்துவதற்கான கல்லூரிகள்ல இல்லாமல் போனதை தவிர அதனால மாணவர்கள் எல்லாம் புறக்கணிக்கப்பட்டு விட்டார்கள், ஒதுக்கப்பட்டு விட்டார்களா என்றால் இல்லை. அந்த மாணவர்களுக்கு தான் திட்டங்கள் நடத்தப்பட்டது. இப்போ உதாரணத்திற்கு பல்வேறு அரசு நிகழ்ச்சிகள் கடந்த ஆட்சி காலத்துல நடந்த போதும் கூட மிஷ்கின் வந்து பேசியிருக்கிறாரு, தியாகராஜன் குமார் ராஜா வந்து பேசியிருக்கிறாரு, சிவகார்த்திகேயன் வந்து பேசியிருக்கிறாரு. நான் சொல்றேன். ஆமா, ஆனா அவங்க என்ன பேசினாங்க? சிவகார்த்திகேயன் என்ன பேசினாரு? என்னைய பார்த்து வந்து எல்லாரும் நடிகன் ஆனோன்னு மட்டும் நினைக்காதீங்க, நான் எம்பிஏ பட்டதாரி, நான் வந்து ப்ராஜெக்ட் எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு தான் அதுக்கப்புறம் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கேன், இந்த சினிமா இல்லைன்னாலும் நாளைக்கு இந்த படிப்பு எனக்கு சோறு போடும்னு அவர் சொல்றாரு. அதே போல தியாகராஜன் குமார் ராஜா வர்றாரு. ஒரே கேள்வி, இது வந்து இப்ப அவர் பேசினான்னு சொன்னீங்களே, நான் முடிச்சிறேன். சரி பேசு. தியாகராஜன் குமார் ராஜா வர்றாரு. தியாகராஜன் குமார் ராஜா என்ன சொல்றாரு? இந்த நாட்டுல ஏகலைவன் வித்தை இருக்க சாத்திரங்கள் அனுமதிக்கவில்லைன்னு கலைஞர் சொன்ன வசனத்தை அந்த அரசியல் வீரியத்தோடு இல்லாவிட்டாலும் கூட இங்க வந்து கட்டை விரலை காணிக்கையாக வைக்க வேண்டியதில்லை, இன்றைக்கு இல்லை அப்படின்ற அந்த தீவிரமான அரசியல் உணர்ச்சியை தான் அவர் கடத்துறாரு. இன்றைக்கு வந்து திரைப்பிரபலங்கள் அந்த அரசியல் வேலைகளை செய்யாமல் இருக்கிறார்களா? என்ன நிகழ்ச்சிக்கு கூட்டிட்டு வந்து மேடையில அவங்க செய்யலையே தவிர திரைப்பிரபலங்கள் இன்றைக்கும் கூட ஒயிட் ஷர்ட் பீச் பேண்ட் போட்டு அவங்களுடைய அரசியலை அவங்க சமூக வலைதளங்கள்ல மார்க்கெட் வேல்யூக்காக அவங்க பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. மார்க்கெட் வேல்யூ அப்படின்னு நான் சொல்றது வந்து சினிமா மார்க்கெட் வேல்யூ மட்டும் இல்ல, அவங்களுடைய விற்பனை பொருட்களுடைய மார்க்கெட் வேல்யூ சேர்த்து. இல்ல இதுதான் இங்க பிரச்சனை. இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க இப்படி என்னை முடிக்க விட்டாதான் ஒரு வந்து உங்களை சுருக்கலாம் இல்ல, நீங்க உரையாட தயாரா இல்ல, சுருக்கலாம் இல்ல, நீங்க உரையாட தயாரா இல்ல, நீங்க வந்து பிரச்சாரத்தை செஞ்சுட்டு ஓடிட்டு நினைக்கிறீங்க. பிரச்சாரத்தை செஞ்சுட்டு ஓடுறதுக்கு பேர் வந்து விவாதம் கிடையாது. நீங்க உரையாடுறது வந்து விவாதம் கிடையாது. ஒரு கேள்வி கேட்கறதுக்கு வரணும்னா இருங்க விவேக் அவர் முடிச்சிருக்கணும். நீங்க பிரச்சாரம் மட்டுமே பண்ணிட்டு ஓடி போறது வந்து உரையாடலும் விவாதத்துக்கான களமே வந்து கிடையவே கிடையாது. இல்ல நீங்க உங்க மனநிலையே தப்பா இருக்கீங்க. வந்து you must be ready to take questions. சுருக்கமா இந்திரகுமார். இன்றைக்கும் பேசுறாங்க. ஆனா இந்த தத்துவங்களையோ இந்த கருத்துகளையோ இது மாதிரியான ஆழமான புரிதலை ஏற்படுத்துகின்ற உரையாடலையோ இன்னைக்கு எடுக்கிறாங்களா? அப்போ இது வேற. யார் முன்னிறுத்தப்படுகிறார்கள், என்ன பேசப்படுகிறதுன்றது. மாணவர்களை அரசியல் மயப்படுத்துறதுல இன்றைக்கும் கூட ரொம்ப தீவிரமாக கல்லூரிகள்லையும் பள்ளிகள்லையும் மாணவர் அரசியலை ஊக்குவிக்க வேண்டும் என்ற கோரிக்கை இன்றைக்கும் வந்து முதலமைச்சரை பார்த்து SFI கோரிக்கை வைத்திருக்கிறது. நான் உண்மையிலே வரவேற்கிறேன். இன்றைக்கு இல்ல, இது கடந்த காலத்திலையுமே CPI CPM மட்டும்தான் தொடர்ந்து இந்த மாணவர் இயக்க அரசியலை கல்லூரிகள் அனுமதிக்கணும்ன்ற கோரிக்கையை தொடர்ந்து முன் வச்சிருக்கிறாங்க. திராவிட இயக்கத்தை சேர்ந்தவர்கள், திராவிடர் கழகமா இருக்கட்டும் அல்லது திமுகவா இருக்கட்டும், அவங்களும் வந்து தமிழ் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபெடரேஷன் மாதிரியான அமைப்புகளின் மூலமாக முயற்சி செய்தார்கள். அது இன்னும் தீவிரப்படுத்தப்பட வேண்டும். அது நிச்சயமாக செய்ய வேண்டும். அதை தவிர்க்க கூடாது. ஆனா எங்க வந்து இடர்பாடு வருது அப்படின்னா தீவிரமான அரசியல் உணர்ச்சியை கடத்துவது அப்படின்னு வரும் பொழுது, இப்போ அந்த சைடு இருந்து பேசும்போது என்ன சொல்றாங்க அப்படின்னா ஜென்சின்ற பேர்ல ஏற்கனவே பேசினது எதனா பேசுறீங்க அப்படின்றாரு.
ஏன் முதலமைச்சரே என்ன பேசுறாரு? ஏற்கனவே ஜெயலலிதா பேசுனதே தானே அவரும் பேசுறாரு. ஏற்கனவே மோடி பேசுனதே தானே அவரும் பேசுறாரு. அப்ப மோடி பேசுன மாதிரி இப்ப சார் கூட சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னா, அவர்கள் நேருவை குறை சொன்னார்கள். இவர்களை குறை சொல்லக்கூடாது. அப்ப மோடி நேருவை குறை சொல்வதை ஏற்றுக்கொள்வதா? 60 ஆண்டுகளாக காங்கிரஸ் என்ன செய்தது அப்படின்னு மீண்டும் மீண்டும் மோடி கேட்டுக்கொண்டே இருக்கிறார்ல. அப்போ அதை நீங்க ஏற்பளிக்கிறீங்க. அதை நீங்க லெஜிட்டிமைஸ் பண்றீங்க. அதன் மூலமாக நீங்க கடந்த காலத்திலேயே மாணவர்களுடைய மனநிலையை தங்க வைக்க பாக்குறீங்க. அப்ப எதிர்கால அரசியல் பத்தி பேசணும்ல. அதை பற்றி பேசும்போது 12 ஆண்டுகள் ஆட்சி சரி 60 ஆண்டு காங்கிரஸ் குறை சொல்றீங்க. சரி 23 நாள் தாவேக்காவை குறை சொல்றதுக்கு உங்களுக்கு தார்மீக தகுதி உரிமை இல்லைன்னு சொல்றாங்க. ரைட் முடியும் பேசுறது என்ன? ஜென்சியினுடைய மனநிலை என்ன? அவர்களுடைய அரசியல் உத்வேகம் எப்படிப்பட்டதா இருக்கு? ஒண்ணு ஒத்துக்கிறேன், ரொம்ப பெரிய ஆஸ்பிரேஷன் அவர்களுக்கு இருக்கிறது. அந்த ஆஸ்பிரேஷன் ஒரு மேக்சிமலிஸ்டா இருக்குது. ஆனா அந்த மேக்சிமலிஸ்டாக இருக்கக்கூடிய அந்த ஒரு ஆஸ்பிரேஷன் என்பது அதை இந்த அரசு பூர்த்தி செய்வது என்பதோடு பொருந்துகிறதா? இரண்டாவது, இன்றைக்கு இந்த மேக்சிமலிஸ்ட் ஒப்பீனியனோட ஒரு அரசு மாற்றம் ஏற்பட்டிருக்குல்ல, அந்த மேக்சிமலிஸ்ட் எண்ணங்களை இந்த அரசு பிரதிபலிக்கிறதா என்றால் பேச்சில் மட்டும் பேசுகிறாரே தவிர செயல்பாட்டில் அந்த மேக்சிமலிஸ்ட் இல்ல. இது என்னன்னா மேக்சிமலிஸ்ட் மினிமலிஸ்ட் அப்படின்ற பேசுறதா இருக்கட்டும், இல்ல இதா இருக்கட்டும், நீங்க இந்த அரசியலே தமிழ்நாட்டு அரசியல் நீங்க மாற்றம் அல்லது நாங்க எடுத்து வைத்த இளைஞர்கள் தங்களுடைய உணர்ச்சியை கட்டமைத்து ஒரு அரசியலை கொண்டு வர்றாங்க இல்லையா, அந்த அரசியலே இங்க மேக்சிமலிஸ்ட் நீங்க என்ன வெகுஜனமயப்படுத்தல் இல்லையா, வெகுஜன பிரதிநிதித்துவப்படுத்தல் அரசியலுக்கு கீழாகத்தான் நீங்க இத்தனை ஆண்டு காலமா அரசியல் நடந்திருக்கு. நீங்க அதையே முற்றிலுமா நிராகரித்துட்டு ஒரு குழப்பமான வாதத்தை வைக்கிறாங்க. இன்னொன்னு, நீங்க முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலினை உட்கார வைத்து பக்கத்துல ஒரு பையன் உதயநிதி ஸ்டாலினை உட்கார வைத்து அவருடைய சினிமா சகாக்கள் மேடையில் பேசினால் அது அரசியல் மயப்படுத்தப்பட்டதுக்கு உட்பட்டது. அவர்கள் அந்த அரசியலுக்குள் உள்ளே வர விரும்பாத திரைப்பிரபலங்களோ அல்லது சமூக வலைதள பிரபலங்களோ வேற யாரோ தங்களுடைய அரசியல் உணர்ச்சியை ஒரு பேண்ட் ஷர்ட் போட்டு காட்டினா அது அரசியல் மயமற்றது. இந்த கண்ணோட்டம் இருக்குல்ல, இதுதான் அங்க விளையாட்டு. இது என்னன்னா, எங்களை ஆதரித்தால் நீ அரசியல் மயப்படுத்தப்பட்டவன், எங்களை ஆதரிக்கவில்லை நீ அரசியல் மயப்படுத்தப்படாதவன், எங்களை ஆதரித்தால் நீ அறிவாளி, எங்களை ஆதரிக்கவில்லை என்றால் நீ தற்கூரி, என்னை ஆதரித்தால் நீ பெரியார் பேரன், என்னை ஆதரிக்கவில்லை என்றால் நீ சங்கி. இந்த நாம் விசஸ் அதர்ஸ்ங்கிறதுல இதுதான் பாசிச மனநிலை. நீங்கள் என்னை ஆதரிக்கவில்லை என்றால் ஒருத்தனுக்கு அதற்கான இடமே கிடையாதுன்னு பேசுறதுக்குல அது பாசிச மனநிலையுடைய அது பாசிச மனநிலை. நீங்க பயப்படுங்க, அதுதான் பாசிச மனநிலை. என்னை ஆதரிக்காத ஒருவனை அவன் முட்டாள், நான் ஒண்ணு மறக்கல, வாங்க வாதிப்போம், என்ன எல்லாம் படிச்சவனும் என்னை ஆதரிக்காத ஒருவன் அறிவற்றவன் சொல்றது மோசமான பாசிச மனநிலை. அது நான் கவனித்த வரையும் இப்ப விஜயுடைய ஆட்சி, விஜய் கட்சியை ஆதரிப்பவர்கள் பெரும்பாலும் வலதுசாரிகள். அவர்கள் இதை கொண்டாடுறாங்க. இதுல இருந்து நீங்க புரிஞ்சுக்கோங்க, அதுதான் அரசியல். ஐயா நீங்க ரொம்ப நேரம் பேசுங்க, எல்லாத்தையும் நான் கவனிச்சுக்கிட்டே இருந்தேன். ஐயா அதாவது நீங்க நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, எப்படியாவது அண்ணா பெரியார் இந்த திராவிடம் சமூக நீதி இடஒதுக்கீடு இது அழிந்து விடாதா அப்படிங்கிற ஒரு கூட்டம் இந்த மாற்றத்தை விரும்புறாங்க. அவங்க விஜயை ஆதரிக்கிறாங்களோ இல்லையோ, திராவிட சகாப்தம் முடியுது, 2 திமுகவும் அழியணும் அப்படின்னு இத்தனை ஆண்டு காலம் துடித்து கொண்டிருந்தவர்கள். தாவேக்காக்கு ஆதரவா பேசுறதுல கணிசமானவர்கள் வலதுசாரிகள். அவங்க இதுக்கு முன்னாடி பாஜகவை ஆதரிச்சு பேசியிருப்பாங்க. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, நான் அவங்க எல்லாருக்கும் ரொம்ப ஓப்பன் மைண்டடா விட்டுறேன், நான் பேர் சொல்ல விரும்பல. பாஜகவை நேற்று வரை ஆதரித்தவர்கள் அனைவரும் இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறாங்க. காரணம், அவங்க விஜய் மீது உள்ள பாசம் கிடையாது. திராவிடம் அழியுது, பெரியார் அழியுது, இந்த பிற்படுத்தப்பட்டவர் ஒடுக்கப்பட்டவருக்கான உரிய பிரதிநிதித்துவம் கொடுத்த இந்த அமைப்பு சரியுதுங்கிற அந்த ஒரு கூட்டம் இருக்கு. இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். அப்புறம் அந்த ஜல்லிக்கட்டு விவகாரம் 67, இதை மட்டும் நான் விளக்கிறேன், புரிஞ்சுக்கோங்க. ஜல்லிக்கட்டுக்கு கூட்டம் வந்தது, இளைஞர்கள் திரண்டாங்க அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் 67 நடந்த மாற்றம் தான் இது என்று சொல்வதும் சரியான ஒப்பீடு கிடையாது. ஜல்லிக்கட்டு அப்படிங்கிற விஷயத்துக்கு கூடின அதே இளைஞர்கள் ஏன் நீட்டுக்கு எதிராக கூடல? நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க. இளைஞர்களுக்கு ரொம்ப நெருக்கமானது நீட்டும் படிப்பும், ஆனா அதுக்கு இளைஞர்கள் கூடல. ஜல்லிக்கட்டுக்காக கூடினாங்க. நான் அதுக்காண்டி ஜல்லிக்கட்டை இவங்க கூடினதை தவறுன்னு சொல்லல. அது பெரியாரிய அம்பேத்கரிய உணர்வுல ஜல்லிக்கட்டுக்காக இளைஞர்கள் கூடவே இல்ல. பெரியாரிய சிந்தனையில ஜல்லிக்கட்டு பார்வையே வேற. ஜல்லிக்கட்டு மாநில உரிமை கிடையாதா? அதான் சொல்ல வரேன். ஜல்லிக்கட்டுங்கிற கான்செப்ட் அப்ப என்ன ஆச்சுன்னா, இங்க ஜெயலலிதா அம்மையார் மறைவுக்கு அப்புறம் இங்க ஒரு பெரிய விஷயம் நடந்தது. முழுமையா பாஜக இங்க ஆக்குவிக்குது, டெல்லி தமிழ்நாட்டு தலைமையை இது பண்ணுது, ஓபிஎஸ் சசிகலா எல்லாரும் அப்படியே அமைதியா இருக்கிறாங்க. அப்பதான் அந்த நாட்டாம கவுண்டர் அந்த ஜோக்கெல்லாம் வந்துச்சு. அதை நான் சொல்ல விரும்பல. இப்ப என்ன சாப்பிட்டு இருக்காங்களா அப்படிங்கிற மாதிரியான அந்த விஷயம்லாம் வந்தது. அப்ப இளைஞர்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியல, ஏதோ ஒண்ணு பறி போகுது. ஜல்லிக்கட்டு தமிழர்களின் அடையாளம், எங்களுடைய பண்பாடு அப்படிங்கிற அளவுல வந்தாங்க.
அது வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு முற்போக்கோ ஐடியாலஜிக்கலோ கருத்தியலோ கிடையாது. ஜல்லிக்கட்டுக்காக வந்ததுல எந்த கருத்தியலும் கிடையாது. ஆனா வந்ததுல ஒரு ஒரு சோசியல் காசு இருக்கு, ஒரு சமூக உணர்வு இருக்கு. ஏதோ உன்னை என் மொழியை என் மதத்தை என் இனத்தை அழிக்க பாக்குறாங்கிற ஏதோ ஒரு கூட்டம் அப்படியே வந்துருச்சு. அவங்கள ரொம்ப பகுத்தறிந்து பார்க்கலாம். ஆனா அந்த உணர்வுக்கு நம்ம வரவேற்பு தருவோம். அந்த உணர்வு அதை நீங்க வந்து ஒரு பொலிட்டிசைஸ்டாவும் ஒரு ஒரு பெரிய அரசியல் மாற்றத்துக்கான புரட்சி, ஜார்மன்னரை வீழ்த்திட்டு போல்ஷிவிக் ஆட்சிக்கான வீழ்ச்சிங்கிற மாதிரி அதை இதை சமப்படுத்தக்கூடாது. இன்னொன்னு இந்த 67 அரசியலை சொல்றாங்களா, 67 நடந்தது இப்ப நடந்தது தயவு செய்து ஒற்றுப்படுத்தாதீங்க. 67 நிகழ்ந்தது ஒரு மிகப்பெரிய ஐடியாலஜிக்கல் டிரான்ஸ்பர். தேசியமா மாநில உணர்வாங்கிறப்ப மாநில உணர்வுங்கிற ஒரு கான்செப்ட் வந்தது தமிழ்நாட்டுல 67ல. அது வரையும் காங்கிரஸ் மட்டும்தான் உங்களுக்கு வந்து பிரஜா சோசியலிஸ்ட் ஜனசங்கம் ஃபுல்லா ஒண்ணு மதவாதம், தேசியவாதம், இந்தியம், தேசபக்தி. மாநில உணர்வுன்னு பேசினாலே பிரிவினவாதி. பெரியார் பிரிவினைவாதி, அண்ணா பிரிவினவாதி. இவங்க எல்லாம் தனிநாடு கேட்கிறவன் அழிஞ்சு போகணும். இப்படிதான் காங்கிரஸும் சொன்னாங்க. பல எல்லா தேசிய சிந்தனை கொண்டவர்களும் கொண்டாங்க. அதை உடைச்சிட்டு ஆமாண்டா எங்க மாநிலத்தின் பேர்லயே தமிழ் நாடுன்னு இருக்கும்டா அப்படின்னு. மாநிலம் தானே, தமிழ்நாடு தான். சிலப்பதிகாரத்துல இருந்து இருக்கு வரலாறு. ஓ இந்தியா 50 வருஷம், தமிழ்நாடு 5000 வருஷம். இப்படியெல்லாம் அண்ணா சட்டசபையில பேசினாரு. இன்னைக்கு இப்படி பேசினா பாஜக பிரிவினவாதிங்க. இதெல்லாம் சட்டசபையில பேசின அண்ணா. அன்னைக்கு அமைந்த அமைச்சரவையில இருந்த அமைச்சர்கள் ஒவ்வொருத்தரும் 10 பத்திரிகை நடத்தினாங்க. நாவலர் நெடுஞ்செழியன், பேராசிரியர் அன்பழகன், கலைஞர் கருணாநிதி, அறிஞர் அண்ணா, அமைச்சர்கள் 10 பத்திரிகை சொந்தமா நடத்துனாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய அமைச்சர்கள் அப்படியா? அதை இதை நீங்க ஒப்பிடக்கூடாது. அன்னைக்கு நடந்தது கருத்தியல் ரீதியா மாற்றத்தை மாத்தினாங்க. நீங்க அதனால 19 எல்லாரும் பதிவு செய்யறாங்க. 67 நடந்த மாதிரி இளைஞர்கள் அது நடத்தின மாற்றம் ஆரோக்கியமானது. இது அப்படி கிடையாது. ஏன்னா ஐடியாலஜி வேற, சென்டிமெண்ட் வேற, எமோஷனல் வேற, ஒரு சம்பவத்தின் அடிப்படையில் உருவாகிறது வேற. எல்லாத்தையும் போட்டு குழப்பிக்க கூடாது. அரசியல் மயப்படுத்துறதுக்கு நீங்க தவறிட்டீங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் சொன்னீங்க இல்லையா? அந்த குற்றச்சாட்டை நாங்க ஏத்துக்கிறோம். அதுல தப்பே கிடையாது. ஆனா அரசியலை தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்க என்ன முயற்சி பண்ணீங்க அப்படிங்கறதையும் கொஞ்சம் செல்ஃப் இன்ட்ராஸ்பெக்ட் பண்ணணும்ல. புதுசா ஒரு பாட்டு வருது, வைப் ஆகுதுன்னா அதை வச்சு உடனே நம்ம ரீல்ஸ் போடணும் அப்படின்னு நினைக்கிற உங்களுக்கு மாநிலத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன, இதற்கு பின்னால இருக்கக்கூடிய அரசியல் வரலாறு என்ன அப்படிங்கறத ஒரு தேடல் இருந்தா தானே அதை நீங்க தெரிஞ்சுக்க முடியும். அந்த தேடல் உங்ககிட்ட இருந்து வரணும். இட் இஸ் மியூச்சுவல் இல்லையா? அப்ப வெறும் இந்த சைட மட்டும் குற்றம் சொல்லாம நம்ம எந்த அளவுக்கு அதை தேடி போறோம் அப்படிங்கறதுலயும் கொஞ்சம் நீங்க கவனம் செலுத்தி அதை தேடுறதுக்கான முயற்சியிலும் இறங்கணுங்கிறத ஒரு ரிக்வெஸ்டா வச்சுக்கேன். இப்ப இருக்க ஜென்சி வந்துட்டு இஷ்யூ பேஸ்டு தான் பேசுறாங்க, கொள்கை பேஸ்டு பேசுறது இல்லை அப்படின்ற மாதிரி ஒரு அலிகேஷன் வைக்கிறாங்க. ஆனா நாங்க எல்லாம் கொள்கை தெரிஞ்ச ஆட்கள் தான். அது வந்து இங்க மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு இருக்கும்பொழுது இந்த பெரும்பான்மை தெரிஞ்சிருச்சு. நாங்க கொள்கை பேசுற ஆட்கள் இவர்களுக்கு தெரியாமையே போயிட்டோம். இன்னொரு விஷயம், சரி அவங்க இஷ்யூ பேஸ்டே பேசுறாங்களான்னு கூட அதுவுமே கிடையாது அப்படின்றத நான் பாக்குறேன். நம்ம ஜென்சின்னு பேசுறது வந்து ஓவரால் ஜென்சி பாப்புலேஷனை கேரக்டரிஸ்டிக்ஸை சொல்றோம். இப்போ இந்த ஜென்சியில் இருக்கிறவங்க வந்து திகாலையும் இருப்பாங்க, திமுகலையும் இருப்பாங்க, அதிமுகவில் கூட இருக்கலாம். பட் எத்தனை சதவீதம் இல்லை சார், அது நீங்க ஏத்துக்கிறது இல்லை. இப்போ இந்த பொண்ணு என்ன சொன்னாங்க, அரசியல் புரிதலோட நாங்க வளர்ந்துருக்கிறோம் சொன்னாங்க. ஆனா நீங்க 3 பேர் தான் அரசியல் புரிதலே இல்லாம இருக்கிறீங்களா? நீங்க தான் சொல்றீங்க, நாங்க சொல்ல யாருமே சொல்லல. இங்க பாரு இல்லைங்க, நீங்க சொல்றது நீங்க சொன்னதை பூரா சொல்லிட்டு நான் சொல்லலன்னு சொல்றீங்க பாருங்க, பயங்கரமா இருக்குது. கொள்கைன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா எந்த கொள்கையுமே வந்து எட்டர்னல் கிடையாதுங்க. இன்னைக்கு வந்து கம்யூனிச கொள்கையை விட ஒரு உயர்ந்த கொள்கை வேணுமா? இன்னைக்கு கம்யூனிச கொள்கை எங்க இருக்குது இந்தியாவுல? அப்ப எந்த ஒரு கொள்கையா இருந்தாலும் மாறுதலுக்கு உட்பட்டது அது. அப்ப இன்னைக்கு வரைக்குமே வந்து நீங்க என்ன சொல்றீங்கன்னாக்கா பாருங்க, இங்க வந்து 67 இருக்கக்கூடிய கொள்கைகள் இப்ப என்ன ஜீவா கூட என்ன வார்த்தை பேசுறாருன்னா, தாவேக்காவை ஆதரிக்கிறவங்கள பூரா மரபுசாரி சிந்தனை உள்ளவர்களா? இது என்ன மாதிரி ஒரு மனப்பான்மை இது? நேத்து கனா கண்டுட்டு இது வந்து பேசுறாரான்னு தெரியல. அப்ப இதைத்தான் நீங்க இப்ப இவங்க என்ன சொல்றாங்க, திமுகக்கு வாக்களிச்சா யோக்கியவான்கள், திமுகக்கு வாக்களிக்கலாம் அவங்க எல்லாம் அயோக்கியர்கள்ங்கிறதுக்கும், இப்ப ஜீவா சொன்ன மாதிரி தாவேக்காவை ஆதரிக்கிறவர்கள் பூரா வலதுசாரி சிந்தனைகள் கொண்டவர்கள் அப்படின்னா இது என்ன மாதிரி டபுள் ஸ்டாண்டர்ட் சொன்னது? அப்ப என்ன தாவேக்காக்கு வலதுசாரிகளுக்கு ஒரே நிமிஷம் இருங்க. அப்ப அந்த அளவுக்கு வலதுசாரி சிந்தனையாளர்கள் இங்க இருந்திருந்தா என்னைக்கு வலதுசாரி ஜெயிச்சிருக்குமே. வலதுசாரி ஜெயிக்க முடியாது, அதுதான் உண்மை. தமிழ்நாட்டுல ஜெயிக்க முடியாது. கரெக்டான பாயிண்ட் வந்திருக்கீங்க. சங் பரிவாருடைய கனவு தமிழ்நாட்டுல என்னைக்கும் பலிக்காது. கரெக்ட். மேடை பேச்சு மாதிரி அதத்தான் திருப்பி சொல்றோம். இன்னும் நீங்க பழமையிலிருந்து மாறாம அடுத்தவங்க மேல குற்றம் சொல்றது, மேடை பேச்சே பேசுறது, நாங்க பேசுறதெல்லாம் நீங்க புரிஞ்சுக்கணும். சார் இன்னைக்கு வீட்டுல குழந்தை இருக்காங்க சார், எனக்கு 2 ஜென்சி பசங்க இருக்காங்க சார். நான் அப்பாவா இருந்தா இப்ப மேடம் கேட்டாங்க பாருங்க, 100 ஆண்டுகள் ஜாக்கெட் போடல தெரியுமான்னு கேட்டாங்க. இன்னைக்கு பசங்க பிள்ளைங்கிட்ட போய் கேட்டா சோ வாட்னு கேட்பான். பிகாஸ் he talked about lived experience. அந்த எக்ஸ்பீரியன்ஸ் அவங்களுக்கு தெரியுமா? அவங்களுக்கு இன்னைக்கு வீட்டுல இருக்கக்கூடிய பையனுக்கும் பிள்ளைக்கும் இன்னைக்கு சமூகத்துல என்ன பிரச்சனை இருக்குது, இன்னைக்கு போதை கலாச்சாரம் என்ன இருக்குது,
ஆதிக்க உணர்வை பத்தி நல்ல அருமையா கேட்டாங்க. இன்னைக்கு திமுகவுல எந்த அளவுக்கு ஒரு அரசியல் கட்சிகள்ல வாரிசு அரசுடைய ஆதிக்கம் எந்த அளவுக்கு இருக்கு? அப்ப இதையெல்லாம் நீங்க கொள்கைங்கிற போர்வையில போட்டு பிளாங்கெட்டாட்ட மூடிட்டீங்கன்னா அது ஜென்சி பார்க்க இல்ல மாட்டாங்க. அந்த காங்கிரஸ் வாரிசு அரசியலுக்கும் ஊழலுக்கோ உட்பட்ட ஒரு கட்சியா தான் பார்க்கப்படுது. அவங்க கூட தாவேகா கூட்டணி வைக்கிறத ஜென்சி எப்படி எடுத்துப்பாங்க? கட்டாயமா சார், நான் அதனாலதான் சொல்றேன் ஜென்சி எல்லாமே பாப்பாங்க. யாரும் ஜென்சியை ஏமாத்த முடியாது. இன்னைக்கு இவங்க சொல்றாங்களே இவங்களுக்கு அரசியல் தெரியல, உங்களை மாதிரி மேடை பேச்சு திராவிட கொள்கையோ வலதுசாரி சிந்தனைகளோ பேச தெரியாதவர்களா இருக்கான். இன்னைக்கு உங்க வீட்டுல இருக்க ஒரே நிமிஷம் பிரதர், அவர் எப்படி பேசுறாருன்னா ஒரு டீ கடையில இருந்து 2 பேர் பேசுற மாதிரி இல்ல சார், நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா டீ கடையில நீங்க உட்கார்ந்து நீங்க அரசியல் பேசினாதான் அரசியல் தெரியும் நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு ஜென்சி இருக்கிறவங்க they are learning about world politics சார். உங்களுக்கு எக்கானமி தெரியலன்னா வீட்டுல இருக்கக்கூடிய ஜென்சி பசங்கிட்ட போய் கேளுங்க. they will talk about America. சரி 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 சார், இது நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க சார், நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு வாக்களிச்சா அவங்க அறிவாளிகள், உங்களுக்கு வாக்களிக்கலன்னா அறிவாளிகள் இல்ல. பதில் சொல்ல விடுங்க. இல்ல நீங்க அந்த டயலாக் புரியாம இருக்கீங்க சார். புரிஞ்சுக்கிட்டா தான் சார் அடுத்த பாடம். சரி ஓகே ஓகே ஓகே. முத பாடமே பிடிக்கலன்னா உங்களுக்கு எப்படி ரெண்டாவது பாடம் வருது? பிரயோஜனம் இல்லாம போயிடுது. இல்ல அவர் தொடர்ந்து தனிமனித விமர்சனம் வைக்கிறார். நான் பேசும்பொழுதும் சரி, அவர் பேசும்போதும் சரி, அந்த விவாதத்தை தனிமனித உரையாடலாக தனிமனித விமர்சனம் மாத்துறாரு. இங்க யாருமே தனிமனித விமர்சனம் பண்ணல. இருங்க கவனிங்க, நான் என்ன சொல்றேன், இன்று தொலைக்காட்சி விவாதங்கள்ல தெளிவா சொன்னேன். நேற்று வரை பிஜேபி ஆதரிச்சவங்க இன்னைக்கு விஜய் ஆதரிக்கிறாங்கன்னு சொன்னேன். நீங்க விவாதங்களை தொடர்ந்து பார்க்கணும் தெரியும், நடத்துற நெறியாளருக்கும் தெரியும். அந்த அடிப்படையில் தான் நான் சொன்னேன். திராவிட வன்மம் கொண்டவர்கள், திராவிட வெறுப்பு கொண்டவர்கள், பெரியார் இந்த பேரை கேட்டா வயிறறியக்கூடியவர்கள் எல்லோருக்குமே விஜய பிடிக்கும். திராவிடத்தின் பெயரை சொல்லி ஊரை கொள்ளையடிக்கிறவங்க மேல எரிச்சல் அத மறுக்கல பாருங்க. நான் சொன்னதை மறுக்கல பாருங்க. சொல்லிட்டு ஊரை அடிச்சு இன்னைக்கு விஜய ஆதரிக்கிறவங்களுக்கு இல்ல திராவிட கொள்கைக்கு பின்னாடி அத அவர் மறுக்க மாட்டேங்கிறாரு. ஏன்னா அவருக்கு உண்மை தெரியும். திராவிட கொள்கைக்கு பின்னாடி அவர் திராவிட எதிர்ப்பாளர். இல்ல நம்ம எல்லாத்தையும் ஆதரிக்கிறோம் சார். நான் இஷ்யூ பேசுறேன். இவர் திராவிடத்தை எதிர்த்து பேச யாரா இருந்தா என்ன சார்? அவர் பாருங்க திராவிடத்தை ஆதரிக்க மாட்டேங்கிறார். முடிவு வரதுக்கு முன்னாடியே ஐடி காரங்களுக்கு பூரா கம்ப்யூட்டர் சொல்லி கொடுத்தது நாங்க. உப்பு போட்டு சாப்பிடுறீங்களா இல்லையா? எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் எல்லாரும் பொறுமையா தனிமனித தாக்குதல் இல்லாம பேசுங்க, சுருக்கமா பேசுங்க, அவங்களோட கேள்விகளுக்கு போகணும். சுருக்கமா பேசுங்க. அதாவது விவேக் சொன்னார் இல்லைங்களா, இன்னைக்கு பெரியார் இருமொழி கொள்கை இந்த கான்செப்டை விட்டு யார் வந்தாலும் மாற முடியல. அது வலதுசாரிகளுக்கு வயிறு எரியுது. அவங்களால ஒண்ணுமே பண்ண முடியல. எதுவா இருந்தாலும் பெரியார் படத்தை வச்சுதானே பண்ண வேண்டியது இருக்கு. புரியுதுங்களா? ஒரு ஜோதிடக்காரரை கொண்டு வர்றாரு, ஒரு நாள்ல தமிழ்நாடு தூக்கி அடிக்குது. தூக்கி அடிச்சதா முதலமைச்சர் கிடையாது, தமிழ்நாடு. ஓ, தமிழ்நாட்டுல ஜோசியம் நிமிஷம் கேரள சிஎம் இவர் சதீசனா உடனே எடுத்தாச்சுங்க. சிவகுமாரா அப்ஜெக்ஷன் கொடுத்தோம், உடனே எடுத்தாச்சு. அததாங்க இல்லைங்க. இப்ப ஐயா ஸ்டாலின் அவர்கள் குடும்பத்துல ஜாதகம் பார்க்கலையா? ஐயா ஸ்டாலின் குடும்பத்துக்குள்ளார புரோகிதர்கள் எல்லாம் கொண்டாந்து பூஜை பண்ணலையா? கோயிலா போகலையா நீங்க? சரி சரி. திராவிடத்தை உங்க வீட்டுல இருந்து ஏன் சார் நடைமுறைக்க மாட்டேங்கிறீங்க? மாற்றா அப்ப அதை ஏத்துக்கல. அப்ப உங்க வீட்டுல நடக்கிற மாற்றத்தை ஏத்துப்பீங்க. அவங்க பண்றது தப்பு. நான் கேக்குறேன். இப்ப நீங்க சொல்லுங்க இது தப்பா? அது தப்புன்னு நான் சொல்றேன். இது தப்பா? இது தப்பா இல்லையா? அத சொல்லுங்க. தப்பா இல்லையான்னு சொல்லுங்க. உரிமை அது, விருப்புரிமை. தப்பா இல்லையான்னு சொல்லுங்க நீங்க. அப்ப ஸ்டாலின் அம்மையாருடைய விருப்புரிமைங்க. அப்ப நீங்க என்னன்னா, நீங்க ஊரை சுத்தம் பண்றதுக்கு முன்னாடி ஊட்ட சுத்தம் பண்ணணும். ஊட்ட சுத்தம் பண்ணாம ஊரு பூரா குப்பையா இருக்கு. கரெக்ட். வேலிட் அக்ரிமெண்ட். வேலிட் அக்ரிமெண்ட். நீங்க ஊரை சுத்தம் பண்றதுக்கு முன்னால தமிழ்நாட்டுல கரப்ஷன் சுத்தம் பண்றதுக்கு முன்னால கட்சியில இருக்கக்கூடிய கரப்ஷன் நம்ம முதுகுக்கு பின்னாடி 1000 அழுக்கு வச்சிருக்கோம். அடுத்த வீட்டு முதுகு போய் பாத்துக்கிட்டு இருக்கோம். ஊழலற்ற அரசியலையும் நிர்வாகத்தையும் கவனிங்க தம்பி. உங்களுக்கு ஒரு அழுத்தமா சொல்றேன். இப்போ நடக்கிற அவலத்துக்கு அத்தனைக்கும் காரணம் கடந்த 50 ஆண்டு கால திராவிடம். அதனால திராவிடம் என்றதுனால உடனே சொல்லுவாரு விஜய் ஆதரிக்கிறாருங்க. இவர் விஜய் திராவிடத்தை விமர்சிக்கிற இவர் விஜய் ஆதரிக்கிறார். இதுதான் விஜய் நிலைப்பாடு. சார் நான் 35 வருஷம் காங்கிரஸ்காரன். திராவிடத்தை விமர்சிக்கிறவங்க சார் நான் ஒரு 35 வருஷம் சார் இவர் பெரியார் திராவிடம் விஜய் கேளுங்க சார். நான் வலதுசாரின்னு இல்லைன்னு. நான் we all know that media is the fourth pillar of democracy. So அவர் ஏன் ஒரு பிரஸ் மீட் கொடுத்திருக்கலாமே? கரூர் ஸ்டாம்பீட் நடந்திருக்கு, எவ்வளவு பிரச்சனை நடந்திருக்கு. விவேக் தைரியமா ஒரு பிரஸ் மீட் கொடுத்தாதான் என்ன? இதுதான் என்னோட சிம்பிள் கேள்வி. ஓகே, இதுல வெள்ளை அறிக்கை பத்தி பிரஸ் மீட்டா இல்ல எதை பத்தின பிரஸ் மீட்? நார்மலா சார், இப்போ கரூர் ஸ்டாம்பீட் நடந்துச்சுல சார், அதுக்கான ஒரு பிரஸ் மீட் லைவா கொடுத்திருக்கலாமே. இல்ல அவர் பிரஸ் மீட் கொடுக்காம ஒரு வீடியோ வெளியிட்டார் இல்லையா? எத்தனை நாளுக்கு அப்புறம் சார்? எத்தனை நாளுக்கு அப்புறம் நீங்க சொல்லுங்க சார். இல்ல நீங்க சொல்லுங்க, உங்களுக்கு ஞாபகம் இருக்கணும்ல. எத்தனை நாளுக்கு அப்புறம்? பிரஸ்ஸை ஒரு நிமிஷம் பிரஸ்ஸை இழுத்து மூட வேண்டும் என்பது தாவேக்காவுடைய அடிப்படை கொள்கையால் அவர்கள் அறிவிச்சு. ஒரு நிமிஷம் இருங்க. நீங்க கேள்வி கேட்கறீங்களா?
This is not fair. இல்ல why no press meet simple. இல்ல this is not fair. இந்த மாதிரி this is not a way to இது பண்றது. செய்தியாளர்களை சந்திக்க வேண்டுங்கிறதுல இங்க யாருக்கு மாற்று கருத்தே கிடையாது. நீங்க வந்து தேர்தலுக்கு முன்பு வரை அவர்கள் வேறு கண்ணோட்டத்தில் இருந்து, அதாவது இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு மீடியா தங்களுக்கு எதிரான ஒரு பிரச்சாரத்தை செய்கிறது என்கிற மனநிலையிலிருந்து அவர்கள் தேர்தல் அணுகிறார்கள். அதனால நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்க. நான் ஒரே ஒரு உதாரணம் மட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய நெட்வொர்க் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சியில் வந்துட்டு மார்ச் 8ஆம் தேதி ஒரு வந்து பெண்களுக்கு சில திட்டங்களை வரிசையா அறிவிக்கிறார் இல்லையா, அதுக்கு மறுநாள் வந்து ஒரு ஊடகவியலாளர் ஓப்பன் லைவ்ல பேசுறாரு, தற்குறி விஜய். தற்குறி விஜய் இந்த வார்த்தையை பயன்படுத்தி ஒரு ஊடகவியலாளர் தமிழ்நாட்டுடைய மிகப்பெரிய கேபிள் நெட் இருக்கக்கூடிய ஒரு தொலைக்காட்சி, அந்த தொலைக்காட்சியுடைய ஆசிரியர் வந்து பேசுறாரு. நீங்கள் ஸ்டாலினை குறித்தோ வேறு யாரை குறித்தோ இப்படி ஒரு வார்த்தையை வந்து ஒரு தலைவரை பற்றி நீங்க பேசுறீங்க, யாரா வேணா இருக்கட்டும், நீங்கள் மிக சாதாரணமான ஒரு ஃப்ரிஞ்ச் எலமெண்ட் நடத்தக்கூடிய ஒரு பார்ட்டியா கூட இருக்கட்டும், அவர்களை பத்தி நீங்க பேசுவீங்களா? அப்போ திட்டமிட்ட ஒரு அவதூறு பிரச்சாரமும் அவருடைய மதிப்பை குறைக்க வேண்டும். அவர்கள் அரசியலுடைய ஒரு அரசியல் கட்டமைக்கிறாங்க இல்லையா, அதை வந்து உடைத்து நொறுக்கணும்னா ஒரு இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு ஒரு ஐடியா வந்து இங்க இருக்கு. அவர்கள் அதற்கு எதிராக ஒரு ஊடகம் பண்ணிடுச்சுனா எல்லாம் இல்ல ஒரு ஊடகம் கிடையாது, ஒரு ஊடகம் மாலை முரசு பயஸ்னா சொல்ல ஒரு ஊடகம். அப்ப நீங்க மாலை முரசுக்கு ஒரு பேட்டி இருங்க தமிழரசனுக்கு ஒரு பேட்டி கொடுங்க. சரி, ஒண்ணு இல்ல விவேக், மீடியா மேல விமர்சனம் வைக்கிறீங்க. அதே மீடியா தான் விஜய் வந்து கதவை திறக்கிறதுல இருந்து அவர் எங்கெங்க போறாரோ பின்னாடியே போகுது, அதை ஒரு 4 தடவை போடுறாங்க, நாள் முழுக்க போடுறாங்க அப்படின்னு சொல்லி விஜய்க்கு ஓவர் கவரேஜ் கொடுத்தாங்கன்னு சொல்லி இதே திராவிட கட்சிகள் நீங்க சொல்லக்கூடிய அதே இன்ஸ்டிடியூஷனலைஸ்டு மீடியா மேல புகார் வச்சாங்க. விஜயனுடைய கதவை எப்ப திறக்க போகுது, காலையில 6 மணில இருந்து சாயங்காலம் 6 மணி வேறுபாடு இருக்கு. விஜய் ஆக்குபை பண்ணாரு பேருக்கு இல்ல நீங்க சொல்ற கருத்துல இருந்து இது அப்படியே மாறுபடும். மீது இருக்கு, நான் முடிச்சிடுறேன். விஜய் மீது ஒரு பெரிய வெறுப்புணர்வு இருந்ததுன்னா இது எதுக்கு பண்ணிருக்கணும், இது எதுக்கு பண்ண வேண்டிய தேவை இருக்கு? நீங்க பீப்பிள் என்கேஜ்மெண்ட் பண்றீங்க. நீங்க வந்து தொலைக்காட்சிகள் வழியாக வந்து பீப்பிள் என்கேஜ் டிஆர்பி நான் சுருக்க வரும்ல, வந்து டிஆர்பி அதே பீப்பிள் என்கேஜ்மென்ட் விஜய் இன்னும் புகழ்ந்து பேசியே பண்ணிக்கலாமே, ஏன் பண்ணாம இருக்காங்க? புகழ்ந்து பேசவே இல்லையே. நீங்க புகழ்ந்து இப்ப நான் ஆதரிக்கிறது ஒருனா பேச கூடாது விவேக். இந்த நீங்க அதனுடைய இல்ல நீங்க அதனுடைய கூர்மையை வந்து சுருக்குறீங்க. நீங்க ஒரு கட்சி தலைவர் அவர் பிரச்சாரத்துக்கு போகிறார், அவர் வந்து கட்சி நிகழ்ச்சியில் நடந்துகிறார், இதற்கான கவரேஜை நீங்க கொடுப்பதும் அதுல அந்த அதை பத்தி நீங்க விமர்சனமான விவாதங்களை நம்ம நடத்தலையா? எந்த தொலைக்காட்சியும் வந்து இவர்கள் இப்படி பண்ணாங்க எல்லாருக்கும் பண்ண வேண்டியதானே, அது தேவைதானே சொல்றேன். விமர்சனபூர்வமான விவாதங்களும் நடந்தது இல்லையா? ஆனால் வேறு எந்த தலைவருக்காகவாது இது நடந்திருக்கா? நீங்க தற்குறின்னு ஒரு குறிப்பிட்ட ஒரு தலைவரை வந்து சொல்லி அவரை வந்து தாக்குதல்ங்கிறது வேற எந்த தலைவர்? அதனால எல்லா மீடியாவும் புறக்கணிச்சிடலாம். மீடியாவை புறக்கணிக்கிறது பத்தி நான் பேச்சது கிடையாது. நான் ஒரு செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும் இல்ல ஒரு நிமிஷம் இருங்க. இல்ல செய்தியாளர்களை சந்திக்க வேண்டும்ங்கிறது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சரியா? நீங்க செய்தியாளர்களை இல்ல ஒரு நிமிஷம் இல்ல நீங்க அங்க ஒரு நிமிஷம் இல்ல நான் அதுக்கு பதில் சொல்றேன். இந்த இடத்துல கவனிக்க வேண்டியது, பிரதமர் இதுவரை செய்தியாளர்களை சந்திச்சது கிடையாது. அதே மோடி பாணி தான் இதுவும். செய்தியாளர்களை சந்திக்க, அதாவது தன்னுடைய ரசிகர்கள் தொண்டர்கள் பத்தியில் ஒரே கருத்துடையவர்களுடன் பேசுவது அரசியல்வாதி, அது முதலமைச்சர் ஆயிட்டாரு. ஆனா இல்ல ஒரு திமுக இல்ல அது மட்டும் இல்லங்க, ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. எல்லா திமுக சார்பா இருக்கு விஜய் திட்டுறாங்கன்னா எடப்பாடி பிரஸ் சந்திக்கிறாரு, அன்புமணி பிரஸ் சந்திக்கிறாரு, பூவே ஜெயன்மூர்த்தி, டாக்டர் கிருஷ்ணசாமி, டாக்டர் ராமதாஸ், அன்புமணி ராமதாஸ் அப்பா மகன் பிரச்சனை அடிச்சு நாரிக்கிட்டு இருக்கப்ப ரெகுலரா சந்திச்சாங்க. பத்திரிகையாளர் என்னென்னமா கேட்டா, என்ன சார் அடிச்சு உருட்டுறீங்களாமே சார், அவதான் சார் தலைவரு, எந்த பிரச்சனை வந்தாலும் பிரச்சனை சந்திக்கிற தலைவரு, எல்லா தலைவரும் சந்திக்கிறாங்க. அப்ப இந்த பிரச்சனை எது உயர்வு எது தாழ்வுன்னு கேக்குறாங்க. இவங்க மக்கள் இல்லையா? இவர் பத்திரிகையாளர்களே மதிக்க மாட்டேங்கிறாரு, இவர் வந்து ஜனநாயகத்தினுடைய 4வது பில்லரை மதிக்க மாட்டேங்கிறாரு, இவர் ஜனநாயகவாதியே கிடையாதுங்கிற மாதிரி இவங்க சொல்லக்கூடிய அத்தனை பேர்த்தினுடைய கருத்தும் பொதுமக்கள் கிட்ட இருந்துச்சுன்னா இன்னைக்கு எப்படி சார் அவர் சிஎம் சீட்ல உட்கார்ந்து? அப்ப இனி பத்திரிகையாளர் சந்திக்க வேண்டாம் சார். நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டு தான் ஆரம்பிச்சேன், அவர் பத்திரிகையாளர் சந்திக்கணுங்கிறது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம், அதுல எனக்கு எந்த மாற்று கருத்து இல்ல. ஆனா நான் ஒரு இண்டிவிஜுவல் பர்சனல் கெப்பாசிட்டில போய் ஒரு சிஎம் வந்து இன்சிஸ்ட் பண்ணி நீங்க பத்திரிக்கை கொடுங்கன்னு சொல்லக்கூடிய கெப்பாசிட்டி கேப்பபிலிட்டி என்கிட்ட கிடையாது. ரைட் சொல்லுங்க இந்திரா. இல்ல பத்திரிகையாளர்கள் சந்திப்பு விவகாரத்துல விவேக் அண்ணா ஒண்ணு சொன்னாரு, அதாவது ஊடகங்கள் தனக்கு எதிராக இருப்பதாக அவர் நினைத்திருக்கலாம். ஆனா இப்ப யாரும் அது போல பேச முடியாது. இப்போ ஒரு முதலமைச்சர் விஜய், மாண்புமிகு முதலமைச்சர் விஜய், இப்போ தலைமைச் செயலக பத்திரிகையாளர்கள் இருக்கிறாங்க. அந்த தலைமைச் செயலக பத்திரிகையாளர்கள் தான் தலைமைச் செயலகத்துல பத்திரிகையாளர் கேள்விகளை கேட்க போறாங்க. எல்லா ஊடகங்கள்ல இருந்தும் அங்க ஒரு பீட் இருக்கிறாங்க, அவங்கள சந்திக்கலாம், ஏன் சந்திக்கல அப்படின்றதுதான் கேள்வி. 2வது, அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டுதானே மக்கள் ஆதரித்திருக்கிறார்கள் அப்படின்னு. ஹிட்லருக்கு கூட மக்கள் வந்து தேர்தல்ல வாக்களித்தார்கள், ஆதரித்தார்கள்.
ராஜபக்சேவுக்கு மக்கள் தேர்தலில் வாக்களித்தார்கள். ஏன் மோடிக்கு மக்கள் தேர்தலில் வாக்களிக்கிறார்கள்? அப்போ வாக்களிக்கிறார்கள் என்பதற்காகவே அது சரியாக இயங்கும் என்ற பொருள் இல்லை. இல்லங்க ஹிட்லரு, மக்கள் ராஜபக்சே, மோடி, விஜய் ஒண்ணா? நான் அப்படி ஒப்பிடல. ஆ. ஆனா மக்கள் ஆதரித்ததெல்லாம் சரியாக இருக்குமா என்றால் ம். அப்படி இருந்ததில்லை. ம். கடந்த காலத்தில் அது மாறுபட்டு நடந்திருக்கிறது அப்படின்றதுதான். ஆனா எந்த இடத்துல நமக்கு சந்தேகம் வருகிறது என்றால், எந்த விதமான கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்றது இல்ல. ஒரு சில கேள்விகளுக்கு மட்டும் பதில் சொல்றார். அதாவது திமுகவுக்கு எதிரான விஷயங்களாக எதையெல்லாம் செய்ய முடியுமோ அந்த திருச்சி உரைய நான் மதிக்கிறேன். அந்த ம். திருச்சி உரையில என்னென்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா, ம். வேளாண் விவசாய பெருமக்களுக்கான பயிர்க்கடன் தள்ளுபடி குறித்தான கேள்விக்கு நான் இந்த எந்த பதிலையுமே சரி தவறுன்ற அனாலிசிஸ்க்குள்ள போல. ஆனா பதிலாக ஏதோ ஒன்றை சொன்னாரா என்றால் பயிர்க்கடன் குறித்து ஒன்றை சொன்னார். அதே போல சட்டம் ஒழுங்கு விவகாரம் குறித்து சில கருத்துக்களை சொன்னார். ம். வந்தே மாதரம் குறித்து ஏன் சொல்லல? குர்பானி தடை குறித்து ஏன் பேசல? திருப்பரங்குன்ற விவகாரம் குறித்து ஏன் பேசல? திருவள்ளூருக்கு காவி உடை அணிவித்தது குறித்து ஏன் பேசல? அப்போ எதையெல்லாம் திமுகவுக்கு எதிராக என்னால் பேச முடியுமோ, எதுவெல்லாம் எனக்கு சாதகமானதாக இருக்குமோ அதை மட்டும் நான் பேசுவேன். எதுவெல்லாம் ஒன்றிய அதிகாரத்திற்கு, உண்மையான அதிகார மையத்திற்கு எதிரானதாக எதுவெல்லாம் இருக்குமோ அதையெல்லாம் நான் பேச மாட்டேன். ஏன் பேசினால் நான் அவர்களுடைய பழிக்கும் அவர்களுடைய கோபத்திற்கும் ஆளாகலாம் என்ற சந்தேகமா? ஏன் அதை கேட்கிறேன்னா, ஒரே ஒரு இன்சிடென்ட்டை நான் பின் பாயிண்ட் பண்ணி சொல்றேன். ஒரு டாக்குமெண்ட்ரி திருப்பரங்குன்றம் குறித்து தயாரிக்கப்பட்டதை புதுக்கோட்டையில தடுத்து நிறுத்தது காவல்துறை. ஏன்னு காரணம் கேட்டதற்கு காவல்துறை என்ன சொல்றாங்கன்னா, மேலிட உத்தரவுன்னு சொல்றாங்க. ரிட்டனா கொடுங்கன்னு கேட்டபோது ரிட்டனா நீங்க கொடுக்க முடியாது, மேலிட உத்தரவு சார்ன்னு சொல்லிட்டு டாக்குமெண்ட்ரி ஸ்கிரீனிங் தடுத்து நிறுத்துறாங்க. ஒண்ணு. ரெண்டாவது, இது குறித்து திராவிடர் விடுதலை கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் விடுதலை ராஜேந்திரன் அவர்கள் ஒரு கருத்து வெளியிடுகிறார். ம். அந்த கருத்தை வெளியிட்டு அவர் Facebookல பதிவு போடுகிறார். அந்த பதிவை போட்டதற்கு Facebook அதை இந்தியால ஜியோகிராபிக்கல் பேன் பண்ணிட்டாங்க. அது இல்ல பிரச்சனை. அதுக்கு அவங்க சொன்ன ரீசன் என்ன அப்படின்னா, டியூ டு த லோக்கல் லீகல் ரெக்வயர்மெண்ட்ஸ். எங்களுக்கு இது குறித்து சட்ட ரீதியாக புகார் வந்தது நீக்கினோம்னு. புகார் கொடுத்தது யார்? தமிழக அரசா, ஒன்றிய அரசா, தாவேகா அரசா, பிஜேபி அரசா? இதை செய்தி மக்கள் வெளியீட்டுத்துறை தெளிவுபடுத்த வேண்டுமா வேண்டாமா? முதலமைச்சர் தெளிவுபடுத்த வேண்டுமா வேண்டாமா? இது குறித்து எப்ப பேசுவீங்க? கண்டேன் செய்தி ஒரே ஒரு நொடியில சொல்லிடுறேன். திருப்பரங்குன்றத்துல பக்ரீத் மிக சிறப்பாக இஸ்லாமிய சகோதரர்களால் கொண்டாடப்பட்டது. நான் என்ன கேட்டேன்? அதே ஒரு நிமிஷம் அவர் கேளு. என்ன சொல்றாரு? சார், இதுதான் சார் பதில். உடனே நீங்க 3 பேர் ஒண்ணு சேர்ந்துறாது. இதுதான் பதில். என்ன வேணும் கண்டென்ட்? இஸ்லாமியர்களும் இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகளாக வாழணும். கோர்ட்ல கேட்டிருக்காங்க. திருப்பரங்குன்ற விவகாரத்தை தமிழ்நாடு அரசு நிலைப்பாடுன்னு இப்ப கோர்ட்ல கேட்டிருக்காங்க. என்ன பண்ணலாம் சொல்லுங்க. சொல்லுங்க சார், உங்க நிலைப்பாடு சொல்லுங்க. திருப்பரங்குன்றத்துல தீபம் ஏத்தணுமா கூடாதா? சரி அவர் பேசட்டும். பக்கத்துல தீபம் ஏத்தலாமா வேணாமா? அவர் பேசட்டும். அவர் பேசட்டும். எத்தனை காலத்து 50 வருஷமா இதே டாலண்ட் பிராக்டிஸா விடுங்க. தயவு செஞ்சு சொல்றேன். எந்த ஒரு விஷயம் அவங்களுக்கு ஒரு சாதகம் சார். இதே உங்களுடைய திராவிட எடப்பாடியும் கலை ஸ்டாலினா இருந்தா உடனே சார் நாங்களும் திராவிட தான் சார். நீங்க மட்டும் ஐசோலேட் பண்ண எங்களை ஐசோலேட் பண்ணாதீங்க. நீங்க தான் ஐசோலேட் பண்ணீங்க. இத ஒரு டெக்னிக்கல் பாலிடிக்ஸ் பயன்படுத்தாதீங்க. உங்களுக்கு எடுபடாது. இன்னும் இனிமே உங்களுக்கு எதிர்காலமே இல்ல. ஜீரோ. சைலண்டா இருங்க. திராவிடத்துக்கு இல்ல, உங்க திராவிடத்துக்கு இல்ல, திமுகவுக்கும் அதிமுக மாற்றுக் கட்சியில் இருந்து சில பேர் இணையறதுக்கு வர்றாங்க. அந்த மேடையில் வைத்துக் கொண்டு அந்த கட்சியினுடைய பொதுச் செயலாளர் பேசுறார். இந்த கட்சியில் யாராவது ஒரு கட்சிக்கு களங்கம் எடுக்கக்கூடிய வகையிலோ அல்லது ஊழல் இந்த மாதிரி விஷயத்துக்கு துணை போகக்கூடியவராக இருந்தால் அடுத்த நிமிஷம் கட்சியில் இருந்து தூக்கி எறியப்படுவார்கள். செந்தில் பாலாஜி கட்சியில் சேரும் பொழுது ஸ்டாலின் சொல்லல. செந்தில் பாலாஜி மீது என்னென்னமோ விமர்சனங்களை ஸ்டாலின் வச்சிருக்கிறார். அந்த ஸ்டாலின் செந்தில் பாலாஜி கட்சியில் இணைகிற பொழுது இனிமே இங்க ஒழுங்கா இருக்கணும் தம்பின்னு சொல்லல. அவர் மாறாக என்ன பண்ணார்னா, அவருக்கு ஒரு திராவிட அடையாளத்தை, செந்தில் பாலாஜிக்கு ஒரு திராவிட அடையாளத்தை கொடுக்கக்கூடிய வேலையை பாக்குறாரு. இதே வேலையை தான் பாஜக பாக்குது. அஜித் பவாருக்கு நீர்வளத்துறையில் 75,000 கோடி ஊழல்னு பேசிய பாஜக மகாராஷ்டிராவில் இருந்து அவர் சேர்ந்த பிறகு அவருக்கு ஒரு பெரிய அடையாளத்தை கொடுக்கிறது. அதாவது பாஜக செய்வதோட மோசமானது இவர்கள் செய்யறது. ஓகேயா? கொள்கை அடையாளத்தை, RSS அடையாளத்தை பாஜக கூட தன்னிடம் சேருவர்களுக்கு கொடுப்பது கிடையாது. ஆனால் தன்னிடம் சேரக்கூடிய ஊழல்வாதிகளுக்கு திராவிட அடையாளத்தை கொடுத்து திராவிட இயக்கத்தினுடைய கோட்பாடுகளையும் சிதைத்து அடுத்த தலைமுறை வாரிசுடைய நலனை மட்டுமே நம்பி இந்த பெரியார் அண்ணா அரசியலை செய்வதை முறித்து காட்டி இருப்பதுதான் விஜயனுடைய வெற்றி. அதை அவர் தொடர்வா செய்தியாளர்களை சந்திக்க வேண்டுமா? இந்த எல்லா கேள்விகளுக்கு, இந்த நியாயமான கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளிப்பார்கள். ஸ்டாலின் டாக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குடும்பத்திற்கு போனதாக 20%, 30% ஒரு கணக்கு சொல்றாங்கல்ல.
தமிழ்நாடு பட்ஜெட்டினுடைய எஸ்டிமேட்ஸ் வந்து ஒவ்வொரு சதவீதமும் எப்படி செலவு செய்யப்படுகிறது அப்படின்னு சொல்லி ரெவன்யூவிலேயே கொடுத்துருக்குறாங்க. அதனுடைய எக்ஸ்பெண்டிச்சரும் கொடுத்துருக்குறாங்க. பட்ஜெட் அட் அ கிளான்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க கூகுள்ல தேடினாலே கிடைக்கும். இதுல எந்த இடத்துல இருந்து அந்த 30% வெளியே போனது, அல்லது எந்த இடத்துல இருந்து அது வந்து வேற ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆனது அப்படின்றத நம்பர் 1 இப்ப வரப்போற பட்ஜெட்ல அவங்க தெரிவிக்கணும். இல்லைன்னா ஒயிட் பேப்பர்ல தெரிவிக்கணும். விச் மீன்ஸ் தே ஹாவ் டு ஜஸ்டிஃபை த 30% அப்படின்ற அவங்க சொன்னதை அவங்க வந்து நிரூபிக்கணும். நிரூபிக்கல அப்படின்னா அது வந்து பொய். அது ஒரு பக்கம். இன்னொன்னு, தமிழ்நாடு அரசினுடைய நிதிநிலை குறித்து அப்ப வருவதற்கு முன்னாலேயே அவர்களுக்கு நன்றாக தெரிந்திருக்கிறது. தெரிந்துதான் அவர்கள் என்ன சொல்லி இருக்கிறார்கள், ஆட்சிக்கு வந்த அடுத்த நிமிஷத்துல இருந்து எல்லா பஸ்லயும் எல்லா பெண்களும் இலவசமாக பயணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப வந்ததுக்கு அப்புறம் திடீரென்று வேறு வேறு காரணங்கள் சொல்றாரே எப்படி? எல்லா பயிர்க்கடனும் தள்ளுபடி என்று சொன்னவர் இப்போது 1 லட்சம் ரூபாய்க்கு 5000 மட்டும் இது பண்றாரு அப்படின்னா, போன அரசாங்கம் வந்து வட்டி மானியம், வட்டி ஊக்கத்தொகை மட்டுமே 3000 கோடி விடுவித்தது. ஆனா இப்போது பயிர்க்கடன் தள்ளுபடியே 2000 கோடியை தாண்டல. அப்போ எல்லா நிலவரமும் தெரிஞ்சு நீங்க ஒரு பக்கம் ஸ்டாலின் டாக்ஸ்ன்னு சொல்றீங்களா, அல்லது அது வெறுமன அரசியல் மாயானா? இது உண்மைனா அது போய், அது உண்மைனா இது போய், ரெண்டுல எது உண்மை அப்படின்றத தாவேக்கா கிளாரிஃபை பண்ணணும். நிறைய கருத்துக்கள் பேசப்பட்டிருக்கு. இப்ப ஜென்சி தலைமுறை அரசியல் விவாதத்தினுடைய இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம். நிறைவா செங்கை பத்மநாபன், ஜென்சி இளைஞர்களை இனிமேல் ஒருபோதும் ஏமாற்ற முடியாது, மடைமாற்றம் அரசியல் பண்ண முடியாது. சகோதரர் சொல்றாரு பயிர்க்கடன் அது 10,000 கோடி வரும். ஆனா இப்ப இந்த 23 நாள் வருமானமே நம்மளுக்கு 13,000 கோடி தான். தயவு செஞ்சு அதை புரிஞ்சுக்கணும். இன்னும் நிறைய வர வர நாட்கள் போக போக வருமானங்கள் வரும். அவர் சொன்னதை முழுமையாக செய்வார். ஜென்சி அதை நம்புகிறார்கள். ஜென்சி மட்டுமில்லாமல் தமிழக மக்கள் அனைவரும் அவர்கள் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறார்கள். ஒரு இன்டென்ஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். இவர் பேசலையா அவர் பேசல, இங்க சொல்லி அங்க சொல்லியான்றதெல்லாம் முக்கியம் இல்லை. இன்டென்ஷன் அண்ட் கிரெடிபிலிட்டி தட் போத் இஸ் அவைலபிள் இன் திஸ் கவர்மெண்ட். டெஃபினட்டா மக்களை ஈர்க்கும், மக்கள் எதற்காக தேர்ந்தெடுத்தார்களோ அதற்கு நிறைவு செய்யும் வகையில அவருடைய பணி அமையும் என்பதுதான் என்னுடைய கருத்து. ஜீவா, நீங்க? என்னை பொறுத்தவரையும் ஜென்சி கிட்ஸை யாரும் ஏமாற்ற முடியாதனால அதுதான் உண்மை. ஏமாற்றவும் கூடாது. இளைஞர்கள் அரசியல் படணும். அதாவது அரசியல் தேவையில்லை, கொள்கை தேவையில்லை. இது இல்லாம நீங்க என்னவா இருக்க போறோம்? ஒரு மனிதனுடைய அடையாளம் விலங்குக்கும் மனிதனுக்கும் சிந்திக்கிற திறன் தான். சிந்திப்பதுங்கிறது அரசியல் தான். ஏன் ஆண் உசத்தி பெண் தாழ்த்தி நம்ம சொல்றாங்கிறது கேள்வி கேட்கணும். ஏன் சாதிய பாகுபாடு, ஏன் கோயிலுக்குள்ள ஒரு குறிப்பிட்ட ஜாதிக்காரன் மட்டும் போறான், நம்மளையெல்லாம் வெளியே நிறுத்தி வைக்கிறான், கேள்வி கேட்கணும். இந்த கேள்வியை கேட்க சொன்னதுதான் சாக்ரட்டிஸ். அங்க இந்த வேலையை இங்க செஞ்சவர் தான் தந்தை பெரியார், அம்பேத்கர். இவங்களுக்கு எதிரான வலதுசாரிகள்லாம் சேர்ந்து எப்படியாவது முற்போக்கு இயக்கங்களை, இப்ப பாருங்க கேரளால பினராயி விஜயனை விட்டு அங்க மம்தா பானர்ஜி வீரியமா பாஜகவை போட்டு அடின்னு அடிச்சவங்க 60 எம்எல்ஏ வாங்கியிருக்கிறாங்க. இந்தியா முழுக்க என்ன முழுக்க வலதுசாரிகளுக்கு சாதகமான சூழலில் இங்க விஜய் வந்திருக்கிறார். இவர் பாஜகவை இதுவரை எந்த அளவுக்கு எதிர்த்து இருக்கிறாருங்கிறத நீங்களே பார்த்தீங்க. நம்முடைய கொள்கை திராவிடத்துக்கும் ஆரியத்துக்குமான போராட்டம் தான் தமிழ்நாடு. பாரதிய ஜனதாவினுடைய முதல் இலக்கு தமிழ்நாடு, தமிழ் மொழி அழியணும், மாநிலங்களை அழிக்கணுங்கிறது தான் பாஜகவின் நோக்கம். அந்த உணர்வுக்கு எதிர்த்து சமர் புரிகின்ற ஒரு மாவீரன் நமக்கு முதலமைச்சரா இருக்கிறாரா, இல்ல டெல்லியின் கைப்பாவையா அவர் இருக்கிறாரா அப்படிங்கிறதான் கேள்வி. ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்றேன். ஒரு அழகா ஒரு எம்பி பதவி வாய்ப்பு இன்னைக்கு தாவேக்கா கிடைச்சிருக்கு. 108 எம்எல்ஏ அவங்க ஒரு ராஜ்யசபா எம்பி கிடைச்சிருக்கு. போய் மோடியையும் பாஜகவையும் வரல விட்டு ஆட்ட வேணாமா? காங்கிரஸ் கொடுத்துட்டு வந்திருக்கிறாங்க. ஏன்? மோடியை பார்த்து கேள்வி கேட்கணும். அப்ப பயம் யாருக்கு? அது ஓகே விடுங்க. அதுவும் காங்கிரஸ்லயே ஒரு சனாதனி கொடுத்திருக்காங்க. இல்ல நீ கவனிச்சுக்கோங்க, விஜய் பாஜக எதிர்ப்பாளர்ல டெல்லிக்கு போகணுமா வேணாமா? கனிமொழி போயிருக்காங்க, மொய்த்ரா இருக்கிறாங்க. அவங்களெல்லாம் விட திமுக பாஜக கூட்டாளிப்பா, நாங்க தான் பாஜக எதிர்க்கிறோம் அப்படின்னு டெல்லியில போய் மோடியையும் அமித்ஷாவையும் தண்ணி குடிக்க வைக்க வேண்டியவங்க டெல்லிக்கு நாங்க போலனே நீங்களே போகணும். ஏற்கனவே 2 அமைச்சர், இது போக ஒரு ராஜ்யசபா எம்பி, இன்னொரு எம்பி, எத்தனை எம்எல்ஏ? 5 எம்எல்ஏ வாங்கின காங்கிரஸுக்கு அள்ளி கொடுக்குறாங்க. அள்ளி கொடுக்கல, தள்ளி விடுறாங்க. அண்ணே நாங்க பாத்துக்கிறோம். காங்கிரஸ்க்கு அவ்வளவு சந்தோஷம், இப்படிப்பட்ட ஆளாப்பா நீ அப்படின்னு. யோசிச்சு பாருங்க, டெல்லிக்கு போகணுமா இல்லையா? மேற்கு வங்கத்துல ஒரு மைத்ரா மாதிரி ஏன் போகல? மோடியை எடுத்து பேசணும், பயம். பாஜக எடுத்து பேசணும், வந்தே மாதரம் பேசணும், குர்பானி, வக்பு மசோதா எல்லாத்தையும் அங்க பில் பாஸ் பண்ணுவாங்க. அப்ப தாவேக்கா எம்பி என்ன பண்ணுவாரு? பம்புனாலும் பிரச்சனை, பதுக்குனாலும் பிரச்சனை. நம்ம தமிழர்கள் இங்க நீங்க எல்லாம் கேள்வி கேட்பீங்க, இதுக்குதான் போனீங்களா? இதுக்கு நீங்க பருத்தி கூட இங்கே இருந்திருக்கலாமேன்னு கேட்பீங்களா? அதுக்கு பயந்துட்டு தான் போல. இப்ப காங்கிரஸ் அனுப்பியாச்சு, புரியுதுங்களா? அப்புறம் காங்கிரஸ் என்ன சொல்லுது பாருங்க, இந்தியா கூட்டணியில இவர் இருக்கிறாராம், ஸ்டாலின் இருக்கிறாராம். எப்பா என்னதான்ப்பா உங்க பிரச்சனை? ஆமா, இப்ப நீங்க புரிஞ்சுக்கோங்க என்ன மாற்றம். இளைஞர்கள் படிங்க, தந்தை பெரியார படிங்க,
பெரியாருடைய இனி வரும் உலகம்ங்கிற புத்தகத்தை படிங்க. அறிஞர் அண்ணா எழுதுனா வடவர் ஆதிக்கம் ஏன் கூடாதுங்கிற பணத்தோட்டம்ங்கிற நாவலை படிங்க. இதெல்லாம் அடிப்படையான புத்தகங்கள். அது தவிர்த்து தமிழர் வரலாறு, தமிழ்நாட்டு வரலாறு, உலக வரலாறு படிச்சுட்டே இருங்க. ஏன் ஈரான்காரன் அமெரிக்கா அடிக்கிறான்னு பாருங்க. எல்லாமே ஆதிக்கத்துக்கும் ஒடுக்குமுறைக்குமான போராட்டம் தான். நம்ம போராட்டங்கிறது அதுதான். அதைத்தான் தந்தை பெரியார் சொல்லியிருக்கிறாரு. பெரியாரை படிங்க. எல்லா சாதி ஒழிப்பும் பெண் விடுதலை எல்லாம் தொடர்புடையது. புரியுதுங்களா? நான் வந்து சாதி ஒழிப்பு பேசுவேன், பெண் விடுதலை குடும்பத்திலிருந்து எல்லாம் தொடங்க வேண்டியது. அதுக்கு நீங்க பெரியாரை படிங்க. உங்களை மாதிரி சிந்தனையாளர்கள் வந்துட்டாங்கன்னா ஜென்சி கிட்ஸை பற்றி தமிழ் யாருக்கும் பயம் கிடையாது. உங்களை மாதிரி இளைஞர்கள் இருக்கும். இப்ப மட்டும் பயமா என்ன? இப்ப மட்டும் பயமா என்ன? அரசியலற்ற கூட்டம் வந்து விட கூடாது இல்லைங்க. இல்ல திரும்ப திரும்ப அவங்கள ரொம்ப குறைச்சு மதிப்பிடுற மாதிரியே சொல்றீங்களே. மதிப்பிடலைங்க. இல்ல ஜீவா, நீங்க தொடக்கத்துல ஒண்ணு சொல்லும் போது விலங்குக்கும் நமக்கு என்ன வித்தியாசம், சிந்திக்கிறது மட்டும் அப்படின்னு. அப்ப சிந்திக்காத ஒரு கூட்டமா அவங்க? என் வீட்டு பிள்ளைக்கு சிந்தி நான் சொல்லதான் செய்வேன். தப்பா போயிடக்கூடாது. உங்க கம்பேரிசன் தப்பா போகாதான்னு நான் கேக்குறேன். கம்பேரிசன் தப்பா போகுது. ஏங்க சிந்திக்கிறவன் தாங்க மனிதன். இது எதுவா இருந்தாலும் கடவுள், ஜாதி, மதம் குறித்து எதுனாலும் கேள்வி கேளுங்க. கடவுள் இருக்குன்னா ஏன் இருக்குன்னு கேளுங்க. டார்வின் கோட்பாட படிங்க. புரியுதுங்களா? எல்லாருங்க வலதுசாரிகளுடைய கருத்துக்கள் எல்லாமே உங்களோட நம்பிக்கைகளுக்கு நெருக்கமா இருக்கும். கடவுள், ஜாதி, மதம், சடங்குகள் இதுக்கு நெருக்கமா இருக்கும். நான் பேசுற கருத்தெல்லாம் உங்களுக்கு கசக்கும். ஆனா அதுதான் உங்க நலன்களை தரும். சாக்ரட்டிஸ்ல இருந்து அரிஸ்டாட்டில் இருந்து பெரியார் வரையும் அப்படி கேட்டவர்கள் தான் தலைவர்கள். அவர்களால் தான் இன்னைக்கு நம்ம இப்படி உட்கார்ந்துருக்கோம். அதை நீங்க உணர்ந்துக்கோங்க. விவேக், இதுல ஜென்சி அரசியல்னு நீங்க பொதுவா எடுத்துக்கிட்டா அது வந்து சர்வதேச லெவலில் நடக்கக்கூடிய மாற்றங்களுக்கு வந்து பொதுவான சில தன்மைகள் வந்து இருக்கு. அந்த இளைஞர்களுக்கான பொருளாதார பாதுகாப்பின்மை, அந்த பாதுகாப்பின்மைக்கு காரணம் நவதாராளமயமாக்க கொள்கையை வந்து ஒட்டுமொத்தமா எடுத்துக்கொள்ளும் பொழுது அதில் பாதிக்கப்படக்கூடிய இளைஞர்கள் இன்னும் கூடுதலாக வந்து தொடர்ச்சியாக பரம்பரையாக அதிகாரத்தையும் வசதி வாய்ப்புகளையும் அனுமதிப்பதாக அவர்களையும் பார்க்கிறார்கள் இல்லையா? ஒரே தலைமுறைக்குள் இருக்கக்கூடிய சிக்கல் தான் அது. நம்ம இது வேற தலைமுறை, அது வேற தலைமுறை நினைச்சிட்டு இருக்கோம். ஜென்சியிலேயே ஒரு பிரிவு வந்து தங்கள் தலைமுறையைச் சேர்ந்த ஒரு குறிப்பிட்ட பிரிவினருக்கு மட்டும் எல்லா வசதி வாய்ப்புகளும் பரம்பரையான அதிகாரமும் அதிகார சொகுசும் மற்றதும் கிடைக்கும். நமக்கு கிடைக்கலன்னா அதுக்கு என்ன காரணங்கிற சிந்தனையிலிருந்து தான் அங்கே உலகம் முழுவதும் வந்து வருது. அதுக்கு சில பொது தன்மைகள் வந்து இருக்கு. பொருளாதார பாதுகாப்பின்மை, டிஸ்இல்யூஷனட், ஏமாற்றப்பட்டதாக உணர்தல். இது அவர்கள் வந்து இனிமே ஏமாந்து வாக்களிக்கல, ஏமாற்றப்பட்டதாக உணர்ந்துதான் ஒரு முடிவு எடுக்கிறார்கள், வாக்களிக்கிறார்கள், தெருவுக்கு வந்து போராட்டம் நடத்துறார்கள். கிளைமேட் சேஞ்ச் பத்தின விஷயங்கள், இயற்கை வள பாதுகாப்பு, இதை குறித்த இது 3 பிரதானமாக உலகம் முழுவதும் வந்திருக்கு. இப்ப நம்ம ஆட்சிக்கு வந்த அளவுக்கு தாவேக்காவை வந்து பார்க்கிறோம். இதில் வந்து நிர்வாக ஊழல்களை நடக்காமல் ஒழிக்க வேண்டும் என்பதில் ஒரு முனைப்பை வந்து காட்டுகிறார். இப்ப தலைமைச் செயலகத்துக்கு போறோம், மற்ற அரசு அலுவலகங்களுக்கு போறோம், நம்ம பாக்குறோம். முன்னாடி ஒரு புரோக்கரேஜ் சிஸ்டம் இருந்தது. அந்த புரோக்கரேஜ் சிஸ்டம் வந்து 25 நாட்களுக்குள் ஒழித்து கட்டப்பட்டது. புரோக்கர்னு வந்து அங்க யாரும் வந்து இல்ல, இந்த வேலையை நான் முடிச்சு தரேன், எனக்கு இதுக்கு கை காசு, எனக்கு இதுக்கு கமிஷன் அப்படின்றது இல்ல. ஒவ்வொரு அமைச்சர்களும் வெளிப்படையாக பேட்டி கொடுப்பது வந்து பார்க்கிறோம். என் பெயரை சொல்லி யாரும் போயிட்டு அங்க இன்ஃபுளுன்ஸ் பண்ணக்கூடாது, யாருக்கு அந்த இது வந்து கிடையாதுன்னா முக்கியமான பெரிய அளவில் பணம் புழங்கக்கூடிய துறையினுடைய அமைச்சர்களை வெளிப்படையாக பேட்டி கொடுப்பதையும் அந்த உரையாடல் நடப்பதையும் பார்க்கிறோம். இயற்கை வள பாதுகாப்புனா நீங்க குவாரிகள் எவ்வளவு தூரம் வந்து கண்காணிப்போடு அது வந்து நடத்தப்படுகிறது, நீங்க வந்து குவாரிகள் மூடப்படுவதையும் அது ஒரு சிஸ்டமேட்டிக்கான ஃபார்மேட்டுக்கு கீழே கொண்டு வரதுக்கான முயற்சிகள் நடப்பதையும் வந்து பார்க்கணும். அப்ப பொருளாதார பாதுகாப்பின்மையை நீக்குவதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபடப்படுகிறது. கிளைமேட் சேஞ்ச் அதில் இருக்கக்கூடிய முக்கியமான இயற்கை வள சுரண்டலை தடுத்து நிறுவதற்கான முயற்சிகள் வந்து ஈடுபடுத்திருக்கிறார்கள். ஊழல், அதிகார சுரண்டல், பரம்பரையாக எங்களுக்குத்தான் இந்த அதிகாரம், எங்கள் தாத்தா உழைத்தார் அதனால எனக்கு அதிகாரம், எங்கள் தாத்தா பங்களித்தார் அதனால் நான் அந்த இடத்துக்கு உரிமை உள்ளவன், இந்த கற்பனைகளை உடைத்து நொறுக்குவது. அதை தேர்தலையும் அவங்க செஞ்சு காட்டினாங்க. நீங்க யாரெல்லாம் வந்து எங்கள் தாத்தா எங்க அப்பான்னு சொல்லி பேசினாங்களோ அவர்கள் யாருமே இந்த தேர்தலில் வந்து வெற்றி பெறவில்லை. ஐடியாலஜில ரொம்ப வீக்கா இருக்கீங்க. அதற்கு மேற்கொண்டு அது அடுத்த பரிணாமம் தான் நான் பாக்குறேன். நீங்க இன்னமும் நீங்க ரொம்ப அசர்ட்டிவா சில விஷயங்கள் நீங்க பேசணும்னு எதிர்பார்க்கறீங்களா? நீங்க ரொம்ப இன்னும் தீவிரமான இந்துத்துவ பாஜக எதிர்ப்பை நீங்க பேசணும்னு அவர்கள் எதிர்பார்ப்பு வந்து அவர்கள் மீது, அதாவது வெற்றி பெற்றவர்கள் மீது, தாவேக்கா மீது திணிக்கப்பட்டால் அதை செய்துதான் ஆகணும். இப்போ இந்த எதிர்பார்ப்புகளை ஒட்டி வென்றவர்கள் அந்த எதிர்பார்ப்புகளை உடனடியாக பூர்த்தி செய்ய தொடங்கியிருக்காங்க. இதற்கு அடுத்து இன்னொரு எதிர்பார்ப்பு வருதுன்னா அதற்கு முகம் கொடுப்பார்கள். அப்படித்தான் பாக்குறேன். அது ஒரு தொடர்ந்து பரிணாம வளர்ச்சி, தொடர்ந்து உரையாடலின் விளைவாக இருக்கும். அந்த விளைவை அவர்கள் எதிர்கொண்டு நிச்சயமாக பூர்த்தி செய்வார்கள். ஆனால் இப்ப நடக்குது ஒரு உரையாடல் ஜென்சிங்கிற பெயரை வைத்து, அது ஜென்சியினுடைய அடிப்படையான அரசியல் உணர்வுகளுக்கே எதிராக தங்களுடைய அடுத்த அதிகார வாரிசுகளை அதிகாரத்தில் வந்து திணிப்பதற்காக நடத்துகிற ஒரு மாய விளையாட்டு. அதற்கு அவர்கள் பலியாக மாட்டார்கள் என்ற 100% நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஒரு வேறுபாடு, குழந்தைகள் சொன்னார்கள் அதனால நான் ஓட்டு போட்டேன் அப்படின்னு, இளைஞர்கள் சொன்னார்கள் அதனால நான் ஓட்டு போட்டேன்னு. அதே இளைஞர்கள் வந்து எனக்கு சாதி மறுப்பு திருமணம் செய்து வை என்று கேட்டபோது அவர்கள் செய்து வைக்கவில்லை. அதே குழந்தைகள் வந்து நான் விரும்பியதை படிக்கவே என்று சொன்ன போது அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஆனா அந்த இளைஞர்கள் சொன்னதாக ஓட்டு போட்டதாக சொல்லிக் கொள்ளுகிறார்கள். அது ஒரு காரணம் தானே தவிர அது உண்மையாக நான் கருதல. அது உண்மை என்றால் சாதி மறுப்பு திருமணங்கள் அடுத்தடுத்து அதிக அளவில் நடக்க வேண்டும், மத மறுப்பு திருமணங்கள் அடுத்தடுத்து அதிக அளவில் நடக்க வேண்டும். அது ஒரு கோரிக்கையாகவே அது நடக்க வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதனால நான் வைக்கிறேன்.
அடுத்ததா இந்த மரபார்ந்த அரசியல் சூழலுக்கு உள்ள இருக்கக்கூடிய சில போதாமைகள் இந்த எலெக்ஷன் மூலமாக வெளிப்பட்டிருக்கிறது. அதை ஆய்வு செய்ய வேண்டும். அதை வந்து எந்த விதமான சார்பு நிலையும் இல்லாமல் அதனுடைய தன்மையை ரொம்ப ராவாக புரிந்து கொண்டு அதை ஆய்வு செய்ய வேண்டும். அது பெரிய அளவில் நடக்க வேண்டும். அது இங்க இருக்கக்கூடிய இளைஞர்கள் நடத்தணும்னு நான் நினைக்கிறேன். பொதுவாவே வந்து அவங்க சொன்னது போல இந்த கொள்கைவாத தீவிரத்தன்மை அப்படின்றது வந்து சிறுபான்மை தான். அது இங்கேன்னு இல்லை, உலகம் முழுக்கவே வந்து இப்போ ரஷ்யாவில் புரட்சி நடந்தது அப்படின்னா ரஷ்யாவின் 80% திரண்டு அந்த கிளர்ச்சியை நடத்தியதா என்றால் கிடையாது. எப்போதுமே கொள்கைவாத தீவிரம் என்பது சிறுபான்மையாகத்தான் இருக்கும். அந்த சிறுபான்மை வந்து பிறரை எப்படி ஈர்க்கிறது, அது பெரிஃபரல் லேயர்லையும் இன்மீடியட் லேயர்ஸ்லையும் என்ன மாதிரியான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்றத பார்க்கணும். இப்போது ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த இன்ஃப்ளூயன்ஸ் நெட்வொர்க் அப்படின்றது வந்து ரொம்ப 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 மேலோட்டமாக அதான் அரசியல் ரீதியாக ரொம்ப ரொம்ப மேலோட்டமானதாக இருக்கிறது. ஆமா நாங்க இப்படிதான், ஆமா நாங்க இதை தான் செய்வோம் அப்படின்றத மட்டும்தான் அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் வெளிப்படுத்துகிறார்களே தவிர அதனுடைய அடுத்த கட்டம் என்ன, உதாரணத்திற்கு இப்போ கனிம வள கொள்கையை தடுக்கின்ற வகையில வந்து எத்தனை குவாரிகளை மூடி இருக்கிறார்கள் அப்படின்னு கவுண்ட் வருது. ஆனா எத்தனை குவாரிகள் அப்படின்ற லிஸ்ட் வரல, அந்த எண்ணிக்கை வரல, அந்த வரிசை வரல, அந்த அட்ரஸ் வரல. அதே போல டாஸ்மாக் 717 கடைகள் மூடப்பட்டனன்னு முதல் நாள்ல இருந்து செய்தி வருது. ஆனா 717 கடைகளுடைய லிஸ்ட் என்ன, லிஸ்டே எடுக்காம எப்படி நீங்க பூட்டிருப்பீங்க, அப்படி பூட்டுனதை எப்படி நீங்க அறிவிக்காம இருப்பீங்க? இன்னைக்கு அமைச்சர் என்ன சொல்றாரு, 414 கடைகள் தான் மூடி இருக்கோம்னு சொல்றாரு. அப்ப இன்னும் லிஸ்டே எடுக்கலையா, அல்லது ஷிஃப்டிங் பண்றீங்களா? அப்ப இதுதான் ஆழமா போறதுன்னு நான் சொல்றேன். இது அடுத்து என்ன, உடனே என்ன சொல்றாங்க, இப்ப சில அறிவிப்புகள் வருது, பள்ளி மாணவர்கள் சீருடையோட பயணிக்கலாம், பஸ் பாஸ் வழங்கும் வரை அவர்கள் சீருடையோட பயணிக்கலாம். அது வந்து நான் பள்ளிக்கூடம் படிச்சு நான் பஸ் பாஸ் எடுத்த காலத்துல இருந்து வழக்கத்தில் இருக்கக்கூடிய நடைமுறை. அது புதிய அறிவிப்பு போல செய்யப்படுகிறது. இந்த போல செய்கின்ற அறிவிப்புகள் வந்து மக்களை ஏமாற்றக்கூடியதாக சமூக வலைதளங்களின் மூலமாக பரப்பப்படுகிறது. அதில் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா உண்மையிலிருந்து ரொம்ப தூரத்துக்கு நாம் விலக்கி வைக்கப்பட்டு விடுவோம். நாளை நடக்காத ஒன்று நடந்ததாக முசாஃபர் நகரில் இந்து முஸ்லிம் கலவரம் என்ற பெயரில் ஒரு கலவரம் நடந்துச்சு. அந்த கலவரத்துக்கு காரணம் என்ன அப்படின்னா, ஒரு இஸ்லாமியர் ஒரு இந்துவை அடிக்கிறார் அப்படின்ற ஒரு வீடியோ. அந்த வீடியோவை வைத்து என்ன சொன்னாங்கன்னா, அந்த இந்து வீட்டு பெண்ணை வந்து இஸ்லாமிய பையன் லவ் ஜிகாது பண்ண பார்த்தான், இந்து பையன் தட்டி கேட்க போனா, அந்த தட்டி கேட்டதனுடைய விளைவாக அந்த கலவரம் நடந்து அவங்க அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நூற்றுக்கணக்கான பேர் மாறி மாறி கிளாஸ் ஆகி நூற்றுக்கணக்கானோர் வந்து அதுல வந்து வாழ்வாதாரத்தை இழந்தார்கள். கடைசியில் அந்த வீடியோ பாகிஸ்தான்ல எடுக்கப்பட்டது. அடிச்சவனும் முஸ்லீம், அடிவானவனும் முஸ்லீம். ஏன் இது நடந்தது? மக்கள் உண்மையிலிருந்து தூர விலக்கி வைக்கப்படுவதன் மூலமாக. அப்ப அது போன்ற ஒரு எஃபெக்ட் இங்க நடந்துடக்கூடாது. தமிழ்நாடு கலவரத்திற்கு தயார்படுத்தப்படுவதாக ஒரு சூழல் இன்றைக்கு தெரிய வருகிறது என்றால் அதற்கு நாம் அனுமதிக்க கூடாது. அந்த உண்மையை கண்டறிகின்ற தேடல் நமக்குள் இருக்க வேண்டும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இப்ப பாத்தீங்கன்னா, இப்ப சமீபமா இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டின்னு சொல்லிட்டு சீஃப் ஜஸ்டிஸ் வந்து ஒரு கமெண்ட் கொடுத்தாரு. அத பெரிய அளவுக்கு வந்து இன்னைக்கு ஜென்சி பாப்புலேஷன் தான் அதுல ஜாஸ்தியா எடுத்து இன்னைக்கு தமிழக சேனல் மட்டும் இல்லை, இந்தியா சேனல்ஸ் மட்டும் இல்லை, உலகத்துல இருக்கிற அத்தனை தொலைக்காட்சி நிறுவனங்களும் இந்த காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற இந்த எழுச்சியை கண்டு அவங்க அங்கங்க பேசிக்கிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு வந்து அரசியல் விழிப்புணர்வு இருக்கக்கூடிய இல்ல சிந்தனை இருக்கக்கூடியது தான் ஜென்சி. அதை வந்து ரொம்ப ரொம்ப அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. அடுத்தது இன்னைக்கு வந்து வெறும் ஜென்சின்னு இந்த தரப்பு மக்களுக்கான அரசியலோட மட்டும் கட்சிகள் நின்றக்கூடாது. அனைத்து தரப்புக்கான மக்களுக்கு உண்டான வாழ்வாதாரத்தையும் மேம்படுத்துறதா தான் வந்து ஒரு அரசியல் கட்சி செயல்படணும். ஏன்னா இந்த ஜென்சிங்கிறது வந்து 21% தான், மீதி வந்து 79%. இன்னைக்கு தலைப்பு நான் முடிவுரைங்கிறனால நான் அதை சொல்றேன். அதோட வந்து இந்த கொள்கைங்கிறது வந்து மேடை பேச்சுக்கு மட்டும் இல்லாம கொள்கைங்கிறது எங்களுக்கு பேச்சு இல்ல செயல்ங்கிற அளவுல ஒவ்வொரு கட்சிகளும் இருக்கணும். இன்னைக்கு தாவேகா வந்து சொல்லி இருக்கிறது வந்து இந்த ஊழல்வாதத்தை வந்து நாங்க ஒழிப்போம்னு சொல்லியிருக்காங்க. அது முழுக்க நான் வரவேற்கிறேன். என்னைய பொறுத்த வரைக்கும் தீவிரவாதத்தை எப்படி வந்து நம்ம அடக்கி ஒடுக்கி எந்த விதத்திலையும் வெளியே வராம ஒழிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த அளவுக்கு இந்த ஊழல்வாதத்துல ஒழிக்கிறதுல வந்து அனைவரும் வந்து இதுல ஒரு பங்கெடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இருக்கு. இந்த இடத்துல இன்னைக்கு தாவேகாக்கு என்னுடைய தனிப்பட்ட பர்சனல் கெப்பாசிட்டியில நான் சொல்றது என்னன்னா, நீங்க தேர்தல் வாக்குறுதிகளை நீங்க கொடுத்ததெல்லாம் வச்சு யாரும் மக்கள் ஓட்டு போடல, அவங்களே படிச்சு பார்த்துருப்பாங்களான்னு தெரியாது. அந்த தேர்தல் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி தான் அந்த புக்கை பப்ளிகேஷனே பண்றாங்க. அப்போ இது வந்து நீங்க இலவசங்களை கொடுத்து திருப்பி மக்களை வந்து இலவசங்களுக்கு பின்னாடி போக வைக்காதீங்க. இதைத்தான் இத்தனை காலமாக இருந்த அரசாங்கங்கள் வந்து நாங்க இவ்வளவு 1000 ரூபாய் இவங்களுக்கு கொடுத்தா சரி, அவங்களுக்கு 1000 ரூபாய் இவங்களுக்கு 1000 ரூபாய், இந்த மாதிரி எல்லாத்துக்கும் நாங்க காசை கொடுத்துக்கிட்டே இருந்தோம்னாக்கா எங்களுக்கு பூரா ஓட்டு போட்டுருவாங்க. பொங்கலுக்கு, தீபாவளிக்கு, சம்மர் ஸ்பெஷலு, வின்டர் ஸ்பெஷலு, ஆட்டம் ஸ்பெஷல்லாம் கொடுத்தா ஓட்டு போட்டுருவாங்கன்னு நினைச்சு மக்கள் அதையெல்லாம் நிராகரிச்சிருக்காங்க.
அப்ப நீங்க திருப்பி நீங்க வாக்குறுதி கொடுத்துட்டுமேங்கிற மாதிரி இல்லாம ஆக்கப்பூர்வமா நீங்க ரீலுக் பண்ணுங்க. உங்களுடைய வாக்குறுதியை ரீலுக் பண்ணி இந்த சமுதாயத்தை மேல்கிறதுக்கு என்ன வேணுமோ, உங்ககிட்ட இருந்து மக்கள் எதிர்பார்த்தது என்ன? ஊழல் இல்லாத ஆட்சி, கஞ்சா இல்லாத தமிழகம், சட்டம் ஒழுங்கு சீரமைக்க இருக்கக்கூடிய அரசாங்கம், அது அளவுக்கு இரும்பு கரம் கொண்டு இரும்பு கரம் சொல்லிட்டு இருந்தாங்களே ஒளி இல்ல, இரும்பு கரம் கொண்டு இந்த மாதிரி தேச விரோதிகளை, மாநில விரோதிகளை அடக்கி ஒடுக்கணும். இதுதான் பெண்கள் சிறுமிகள் பாதுகாப்பு. இதுக்காக தான் இன்னைக்கு மாற்றத்துக்காக விஜய் அவர்களுக்கு வாக்களிச்சிருக்காங்களே ஒழிய நீங்க 1000 ரூபாய் கொடுப்பீங்க, 500 ரூபாய் கொடுப்பீங்க, 300 ரூபாய் கொடுப்பீங்கிறதுக்கெல்லாம் இல்ல. அதை விஜய் அவர்கள் பார்க்கணும். இன்னொன்னு சிந்திக்க தெரிஞ்சவன் தான் மனிதன்கிறதெல்லாம் சொன்னாங்க. ஆனா ஒரு மாற்று கருத்து என்னன்னா, நான் சிந்திக்கிற மாதிரியே நீங்களும் சிந்திக்கணுங்கிற இடத்துல தான் நம்ம மாறுபடுறோம். சிந்தனைகள் ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் உண்டானது. வெவ்வேறு சிந்தனைகள் எப்ப ஒரு சமூகத்துல வருதோ அப்பதான் பல்வேறு கருத்துக்களை கலந்துரையாடல் பண்ணும்போது தான் ஒரு கருத்துக்கு எப்பயுமே எதிர்கருத்து இருக்க வேண்டியது காலத்தினுடைய கட்டாயம். அதுதான் வளரக்கூடிய சமுதாயத்தினுடைய அடையாளமே. அப்ப நாங்க எப்படி இத்தனை வருஷமா சிந்திச்சோமோ அதே மாதிரி நீ சிந்தின்னு போய் என் வீட்டுல இருக்கிற பையன்கிட்ட சொன்னா கூட சிரிச்சிட்டு போப்பா அப்படின்னு போயிடுவான். அப்ப மாறுபட்ட சிந்தனைகளுக்கு அவங்க வழிவகுக்கணும். அப்பதான் புதுமை வளரும். அதே மாதிரி கடைசியா ஒரே ஒரு பாயிண்ட், இந்த சாதி மதம் ஒழிக்கிறோம்னு சொல்லும் போது இந்த சாதியை முதல்ல கட்டாயம் ஒழிக்கணும். இந்த அரசாங்கத்திட்ட இருந்து மக்கள் இதை எதிர்பார்க்கிறாங்க. அதுக்கு நம்மளுடைய ஒரு எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்க சொல்றது மேடையில சாதியை மீறி, மதத்தை மீறி, பணத்தை மீறி வாக்காளர்களை கன்வெர்ட் பண்ணியாச்சு. ஆனா சமூகத்துல சாதி இன்னும் ஒழிக்கணும். அப்ப சமூகத்துல சாதி ஒழிக்கணும்னா என்னுடைய பர்சனல் ரெக்கமெண்டேஷன், எவ்வளவோ கோட்டாஸ் வச்சிருக்கீங்க, சாதி மறுப்பாளர்கள்னு ஒரு கோட்டாவை கிரியேட் பண்ணுங்க. எனக்கு நான் இந்த சாதிகாரன் கிடையாது, என்னைய சாதி சான்றிதழ் வாங்கணும் நீ நிர்பந்திக்காத, நான் சாதி அற்றவன், சாதி மறுப்பாளன், சாதி எதிர்ப்பாளன், அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு நீங்க ஒரு கோட்டா கிரியேட் பண்ணுங்க. அந்த மாதிரி நீங்க வரும்போதுதான் இது சமூகத்துல இது மாறும். இப்ப சாதிய ஒழிப்புன்னு சொல்லிக்கிட்டு இருக்கும் போது அந்த சாதி ஒழிப்புக்கு நீங்க அங்கீகாரம் கொடுங்க. இன்னைக்கு எல்லாருமே சாதி ஒழிக்கணும்னு சொல்றாங்க. ஆனா சாதியை காஸ்ட் சர்டிபிகேட் வாங்கி வைக்க வேண்டியது. ஏன்னா வேலைக்கு போனாலும் சரி, மதத்து வேலைக்கு போனாலும் எல்லாம் இந்த இடத்துல. அப்போ சொல்றத கேளுங்க சார். அதான் சொல்றேன், நீங்க சிந்திக்கிற மாதிரியே எல்லாத்தையும் சிந்திக்கணுங்கிறதா இந்த இடத்துல பிரச்சனை. சாதி ஒழிப்பாளர்களுக்கு நீங்க ஒரு அங்கீகாரம் கொடுங்க. சாதி அப்பதான் சமூகத்திலிருந்து தூக்கி எறியப்படும். நன்றி. நிறைவா 2-3 விஷயங்கள் மெயின் மேட்டருக்கு வரதுக்கு முன்னால, சாதி மறுப்பு திருமணம் செய்தவர்களுக்கு பல சலுகைகளை கொண்டு வந்தவர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள். இதை பல வருஷம் முன்னால அவர் பண்ணி முடிச்சுட்டாரு. அதே மாதிரி சலுகைகள் கொடுக்காதீங்க, இலவசங்கள் கொடுக்காதீங்க அப்படின்னு பேசுற இவங்க கார்ப்பரேட்டுக்கு 25 லட்சம் கோடி சலுகை கொடுக்குறாங்க, கார்ப்பரேட் வாங்கின கடன் எல்லாம் தள்ளுபடி பண்றாங்களே, அதை பத்தி எல்லாம் வாயே திறக்க மாட்டாங்க, பேச மாட்டாங்க. அப்ப அதையும் நீங்க என்ன அப்படிங்கறது கேட்கணும். அப்புறம் விவேக் அவர்கள் சொன்ன மாதிரி ஒரு டிசல்யூஷன்மெண்ட், ஒரு ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் மென்டாலிட்டி, ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அவர் பயன்படுத்தின அதே வார்த்தை தான். எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படின்னு அவர் ரெஃபர் பண்றது ஆட்சியில் இருக்கக்கூடிய அரசு. அந்த அரசு எந்த கட்சி அப்படிங்கறதெல்லாம் அவர் மென்ஷன் பண்ணல. ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். இன்னைக்கு அந்த ஆன்டி எஸ்டாப்ளிஷ்மெண்ட் அப்படிங்கிற உணர்வை கூர்த்திட்டு தான் உங்களை எல்லாம் தாவேக்காவுக்கு ஓட்டு போட்டு ஜெயிக்க வச்சிருக்கிறாங்க. சந்தோஷம், இது ஜனநாயக நாட்டுல எல்லாருக்கும் அந்த உரிமை இருக்கு. இன்னைக்கு அதே எஸ்டாப்ளிஷ்மெண்டா அவங்க தான் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அதனால இதுக்கப்புறம் இவ்வளவு நாள் நீங்க வைப் பண்ணது, இவ்வளவு நாள் நீங்க ஃபன் பண்ணது, இவ்வளவு நாள் அந்த இமோஷனல் இதுல இருந்தது, இது எல்லாத்தையுமே கடந்துட்டு இப்போ இந்த ஆட்சியில இனி வரும் காலங்கள்ல இவங்க ப்ராமிஸ் பண்ண அந்த மாற்றத்தை அவங்க கொடுக்குறாங்களா அப்படிங்கறத ஒவ்வொரு கட்டத்திலையும் கண்காணிக்க வேண்டியது, கேள்வி கேட்க வேண்டியது உங்களோட பொறுப்பு. ஏன்னா நீங்க தான் ஓட்டு போட்டு கூட்டிட்டு அந்த பதவியை கொடுத்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை கொடுத்துருக்கீங்க. அப்ப அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு உண்டான அக்கௌண்டபிலிட்டி அவங்க எடுத்துக்கிறாங்களா அப்படிங்கறதையும் ஒவ்வொரு கட்டத்திலையும் நீங்க தான் கேள்வி கேட்கணும். வாய்ப்பு கொடுத்த நீங்க தான் அவங்க வழி தவறி போகக்கூடிய சூழ்நிலை இருந்தாலும் அதை கேள்வி கேட்கணும். அதை நீங்க கேள்வி கேட்குவீங்க அப்படிங்கிற நம்பிக்கை தான் உண்மையான ஒரு ஜனநாயகமா இருக்கும். நாம ஓட்டு போட்டுட்டோம், கொண்டு உட்கார வச்சுட்டோம், இதுக்கப்புறம் அவங்க பாத்துப்பாங்க அப்படின்னு அசால்ட்டா இருந்துராதீங்க. தொடர்ந்து அதுக்கு தான் சொல்றோம், அதுக்கு ஒரு இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு உங்களை அரசியல் தகவல் மையப்படுத்திக்கங்க. நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியவே இல்லை, நீங்க எல்லாருமே உங்களுக்கு அரசியல் அறிவே இல்லைன்னு நீங்க யாருமே சொல்லல, உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன தெரிஞ்சிருக்குன்னா, இவங்க என்ன கடத்துறாங்களோ அது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அண்ணன் டெய்லி கருப்பு போட்டு வெள்ளை சட்டை போட்டுக்கிட்டு டெய்லி டிஃபன் பாக்ஸை தூக்கிட்டு செக்ரட்டேரியட்டுக்கு வந்துடுறாரு. காலையில 9 மணில இருந்து சாயங்காலம் 7 மணி வரைக்கும் வேலை செய்யறாரு. சேர்ல இருக்கிற டவலை தூக்கிட்டாரு. அவர் டிஃபன் பாக்ஸ்ல இருந்து அவர் கையாலே அவர் சாப்பாடு எடுத்து சாப்பிடுறாரு. இது இல்ல முக்கியம். அந்த 10 மணி நேரம் செக்ரட்டேரியட்ல உட்கார்ந்தா அவர் என்ன வேலை செய்யறாரு அப்படிங்கிறது தான் முக்கியம். அப்ப அதை தாண்டி கொஞ்சம் சிந்திக்க ஆரம்பிக்க, கேள்வி கேளுங்க. கேள்வி கேட்க கேட்க தான் இந்த ஜென்சி புரட்சி, இந்த ஜென்சி ரெவல்யூஷன், ஆல் தட் இஸ் நைஸ் ஆன் பேப்பர்.
ஆனா இது வந்து ஆக்சுவல் டிரான்ஸ்லேஷன் இருக்கணும் அப்படின்னா இமோஷனை விட எக்ஸிகியூஷனுக்கும் இவாலுவேஷனுக்கும் அதிக மதிப்பு கொடுங்க அப்படிங்கிறது. ஓகே. ஜென்சி தலைமுறையை குறிவைக்கும் கட்சிகள் யாருக்கு சாத்தியம், யாருக்கு சவால்? ஒரு சிறப்பான நிறைவான ஒரு அமர்வாக இந்த அரங்கு, கருத்துக்கள் காரசாரமாகவும் கருத்தாழம் மிக்க விஷயங்களும் நமக்கு கிடைத்ததையும் நாம் பார்த்தோம். ஒட்டுமொத்தமாக 2 அணிகளாக பிரிந்து பார்வையாளர்களின் கேள்விகளுக்கு அவர்கள் பதிலளித்ததையும் நாம் பார்த்தோம். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்பது வள்ளுவர் வாக்கு. அந்த வகையில் யார் சொல்லக்கூடிய கருத்துக்கள் உண்மையின் பக்கம் அல்லது உண்மைக்கு நெருக்கமாக இருக்கிறது என்ற வகையில் இன்றைய ஜென்சி தலைமுறையினர் புரிந்து வைத்திருப்பர், புரிந்து கொள்ள முயற்சிப்பர் என்ற ஒரு நம்பிக்கையும் எனக்கு இருக்கிறது. அந்த வகையில் இங்கு பேசப்பட்ட விவாதிக்கப்பட்ட கருத்துக்களில் இருந்து எந்த கருத்துக்கள் உங்களுக்கு உண்மையாகப்படுகிறது அல்லது உண்மைக்கு நெருக்கமாகப்படுகிறது என்பதை ஆய்ந்தறிந்து அதன் பக்கம் தங்களுடைய அரசியல் பார்வையை செலுத்த வேண்டும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இந்த சிறப்பான அமர்வை நிறைவு செய்கிறேன். பங்கேற்ற விருந்தினர்கள், பார்வையாளர்கள், நேயர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி, வணக்கம். டைட்டில் ஸ்பான்சர்ட் பை பழைய நகைக்கு நல்ல விலை கொடுக்கும் சிறந்த நிறுவனம் பெஸ்ட் மணி கோல்ட். பவர்ட் பை 1 லட்சம் சதுர அடியில் பிரம்மாண்ட டைல் ஷோரூம் அவதார் செராமிக்ஸ், கிங் மேக்கர்ஸ் IAS அகாடமி, வி டீச் யூ ரீச் மற்றும் ஸ்டெரன் கிளப் சோடா.